இப்போ ஓகேயா? ஸ்க்ரீன்ல தெரியுதா? ஓகே சார். ஓகே. ரைட். நான் ஸ்க்ரீன்ல உங்களுக்கு போட்டிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கடந்த கால பரீட்சைகள்ல கேட்கப்பட்ட வினாக்களுடைய பாடங்களுடைய நிகர எடை போட்டிருக்குது. அதாவது ஒவ்வொரு பாடத்திலயும் எவ்வளவு வெயிட்டான கேள்விகள் வருது, அதில எது முக்கியமான பாடங்கள் என்றதை அடிப்படையாகக் கொண்டு நான் உங்களுக்கு அத போட்டிருக்கிறேன். என்னன்னு சொன்னா, இந்த பிசினஸ் ஸ்டடியில முக்கியமான விஷயம், எது முக்கியமான பாடங்கள், எது ஃபேஸ் பண்றக்கூடிய கஷ்டமான கேள்விகளா இருக்குது, எது இலகுவான பாடங்கள்ன்றத முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதை இனங்கண்டு கொண்டா தான் எங்களால வரக்கூடிய கேள்விகள இலகுவாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அந்த அடிப்படையில அ 12ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல 3 வகையான பேட்சஸும் பார்ட்டிசிபேட் பண்ண நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன்டா இது எல்லா பேட்சஸுக்கும் பொதுவான ஒன்று தானே. ஃபைனல் எக்ஸாம்ல வரக்கூடிய பேப்பர் என்ன பேஸ்ல இருக்கும், அதுல நாங்க எப்படியாப்பட்ட கேள்விகள் வரும், என்னென்ன பாடத்துக்கு வெயிட் கூட குடுக்கணும், என்ன பாடங்களுக்குரிய வெயிட் குறைவா இருக்குது, இத நாம ஆழமா படிக்கணும்ன்ற விஷயத்த தெரிஞ்சு கொண்டா தான் ஃபைனல் எக்ஸாம்ல உங்களால சிறந்த முறையில பெறுபேறுகள எடுக்கக்கூடிய மாரி இருக்கும். அந்த அடிப்படையில 12ஆம் ஆண்டு பாடத்திட்டத்த பார்த்தீங்கன்னு சொன்னா 11 பாடங்கள் இருக்குது. இதுல கூடுதலா 25 பேஜ் எக்ஸாம் பேட்சும் 26 பேட்ச் உங்களுக்கு சிலபஸ் முடிஞ்சிருக்கும். அந்த 11 பாடங்கள நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த 11 பாடங்களையும் இருக்கக்கூடிய வெயிட் உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்ப அதுல 12த் இயர் சிலபஸ்லயே மிக முக்கியமான 3 பாடங்கள் இருக்குது. அப்ப வெயிட் கூடுதலான பாடங்கள். அதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். மிக முக்கியமா அந்த முதலாம் பாடம் 8.5 நிகர எடை நான் உங்களுக்கு தந்திருக்கேன். அதாவது அ கிட்டத்தட்ட 8.5 மார்க்ஸ் இருக்கு. 100 மார்க்ஸ் 100 புள்ளிகளுக்கு 8.5 புள்ளிகளுக்கிட்ட உங்களுக்கு மார்க்ஸ் அந்த பாடத்துல வரும். முதலாம் பாடம். அதே மாரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா 4ஆம் பாடம் வணிக அமைப்புகள் 7.5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாரி இருக்கும். அந்த வெயிட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூடுதலான கேள்விகள் வரக்கூடிய அடுத்த பகுதி. அடுத்த 3வது பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள் வெயிட் கூடுதலா இருக்கக்கூடிய பாடம் 7.5 மொத்தம் 100 புள்ளிகள்ல 7.5 விதமான மார்க்ஸ் உங்களுக்கு அந்த பாடத்துல கிடைக்கக்கூடிய மாரி இருக்கும். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னு சொன்னா, வியாபாரம் வெயிட் கூடுதலான பாடம் 6 மார்க்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். 100 மார்க்ஸ்ல 6 புள்ளிகள் கிட்ட அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அப்ப முக்கியமா 12த் இயர்ல நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான பாடங்கள் இந்த 4. இப்ப எல்லா பாடமும் படிச்சிருக்க தான் வேணும். படிச்சா தான் உங்களால எக்ஸாம ஃபேஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். என்றாலும் மிக முக்கியமா இந்த 4 பாடங்கள் கூடுதலான வெயிட் உடைய பாடங்கள், கூடுதலான கேள்விகள் வரக்கூடிய பாடங்கள நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்குது. சரியா? ரைட். ஓகே. அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அடுத்த ஏனைய பாடங்கள், ஏனைய பாடங்களுக்குரிய வெயிட்டும் நாங்க போட்டிருக்குது. அதுல பாருங்க. அ கூடுதலா அடுத்த பாடம் அ அரசும் வணிகமும் 12த் இயர்ல இருக்கக்கூடிய கூடுதலான வெயிட் உள்ள பாடம். 4.5 மார்க்ஸ் கிட்ட வரும். வணிக சமூக பொறுப்புகள், விழுமியங்கள், அதே மாரி அ போக்குவரத்து வழங்கல் சேவைகள், முயற்சியாண்மை. சரிதானே. இப்ப இதெல்லாம் அந்த அடுத்த கட்டங்கள்ல இருக்கக்கூடிய புள்ளியிட விவரங்களா இருக்கு. அந்த நிகர இடையுடைய மார்க்ஸ்க்குலாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இவ்வாறான அடிப்படையில தான் அங்க உங்களுக்கு கூடுதலான ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல கேள்வி வார பகுதி. அப்போ நீங்க பிரையாரிட்டி குடுத்து முதலாவது இந்த 12த் இயர்ல முக்கியமா இருக்கக்கூடிய எடை கூடிய, அதாவது கூடுதலான புள்ளிகள் இருக்கக்கூடிய பாடங்கள சரியான முறையில முதலாவது உங்கள ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அதுக்கு பிறகு மற்ற பாடங்களை படித்துக் கொள்ளக்கூடிய மாரி இருக்கணும். என்ன சொன்னா பிசினஸ் ஸ்டடியில எல்லா வகையான பாடத்தில இருந்தும் எல்லா வகையான கேள்விகளும் வரும். அப்ப நம்ம கேள்வியோட கட்டமைப்பு பார்க்குறதுக்கு முன்னுக்கு, அந்த வினா எப்படி வரும்ன்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு, ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் எவ்வளவு மார்க்ஸுக்கு கேள்விகள் வருது என்றத தான் நாங்க முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும். அப்ப எது இம்பார்ட்டன்டான மிக முக்கியமான பாடம், எது முக்கியத்துவம் தன்மை கொஞ்சம் குறைவான பாடம் என்றத நாங்க அவதானிக்கக்கூடியதா இருக்கும். அந்த அடிப்படையில உங்களுக்கு அந்த வெயிட் நான் போட்டிருக்கிறேன். இப்ப இது 12ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டம். அப்ப 12ஆம் ஆண்டுக்குரிய மிக முக்கியமான பாடங்கள், மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய பாடம் அந்த 4 வெயிட் கூட இருக்கக்கூடிய அந்த 4 பாடங்கள். மற்ற பாடங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே அளவிலான வெயிட் உள்ள பாடங்களா தான் இருக்கிறதா அவதானிக்கக்கூடியதா இருக்குது. அ அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 13ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டம். இது மிக முக்கியம். என்று சொன்னா பிசினஸ் ஸ்டடியிலேயே கூடுதலான ஆட்கள் குறைவான புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த 13ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டம் தான் இருக்கிறது. என்னன்னு சொன்னால், எல்லா வகையான பாடங்களுமே கிட்டத்தட்ட சேம் வெயிட். அதாவது எல்லா பாடங்களுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. மொத்தம் 7 பாடங்கள் இருக்குது. எல்லா பாடங்களும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்களா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லாமே ஒரே வெயிட் கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட பாருங்க. கூடுதலா முகாமைத்துவமா இருக்கலாம், செயற்பாட்டு முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல், நிதியா இருக்கலாம்.
மனிதவள முகாமைத்துவமா இருக்கலாம். இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 பாடங்களுமே ஒரே அளவிலான வெயிட்ட கொண்டிருக்கு. அதாவது கொஞ்சம் நடைமுறையில கூடுதலான கேள்விகளை இப்ப பார்க்கக்கூடிய மாரி இருக்கு. செயற்பாட்டு முகாமைத்துவத்துல கொஞ்சம் கூடுதலான கேள்விகள பார்க்கக்கூடிய மாரி இருக்குது. அதே மாரி சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்திலயும் கேள்விகள் வருது. அதனால தான் 8.5 வந்து அங்க எடை உங்களுக்கு கூட போட்டிருக்குது. இந்த ஆரம்ப காலங்கள்ல கொஞ்சம் செயற்பாட்டு முகாமைத்துவத்துல குறைவான மார்க் புள்ளிகள் குடுக்கப்பட்டிருந்தாலும், நடைமுறை காலத்துல கடைசியா நடந்த ஒரு 4 எக்ஸாம் 4 பேப்பர்கள்ல அந்த பாடத்துல கூடுதலான புள்ளிகள் வாரத அவதானிக்கக்கூடியதா இருந்தது. அந்த அடிப்படையில அதோடைய வெயிட் நடைமுறையில கூடிக்கொண்டு போகுது. அதனால அத நாங்க 8.5 வந்து பார்க்கக்கூடிய மாரி இருக்குது. அந்த அடிப்படையில சந்தைப்படுத்தல் முகாமைத்துவமும் கொஞ்சம் வெயிட் கூடுதலான பாடமா இருக்கும். இப்ப நாங்க 13th இயர்ல பார்க்கக்கூடிய எல்லா பாடங்களுமே வணிக கருமங்கள் தான் எங்க பாடத்திட்டமா உள்ளடக்கப்பட்டிருக்கு. இப்ப வணிக கருமங்கள தான் நீங்க பாடமா படிக்க போறீங்க. 12th இயர் படிக்கிற மாரி நம்ம 13th இயர நம்ம பார்க்க இயலாது. என்று சொன்னால், அங்க வெயிட் கூடுதலான பாடங்கள் எல்லாமே எல்லாத்துக்குமே சம அளவிலான வெயிட்ட நீங்க குடுக்கணும். எல்லாத்தையும் சரியான முறையில படிக்கும்போது தான் அந்த பேப்பர உங்களால ஃபேஸ் பண்ண 13th இயருடைய கேள்விகள சரியான முறையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். கூடுதலான ஆட்களுடைய ரிசல்ட்ஸ இந்த 13ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டம் தான் தீர்மானிக்கிறதா, அவதானிக்கக்கூடியதா இருக்குது. ஏன்டா ஒரு பாடத்த நல்லா படிச்சு, இன்னொரு பாடத்த நாங்க ஒழுங்கா படிக்காட்டி சரியான புள்ளிகள எங்களால பெற்றுக்கொள்ள முடியாம போயிரும். மிக முக்கியமா 13ஆம் பாடத்துல எல்லா பாடங்களும் ஒரே ஈக்குவலான வெயிட்ட கொண்டிருக்கு. அந்த கடைசி வணிக திட்டத்த தவிர. அது வணிக திட்டம்ன்றது ஒரு பிசினஸ் பிளான் எப்படி போடுறன்ற ஒரு பாடம் தான். அது ஒரு பாடமா இல்லாமல், ஒரு பிசினஸ் பிளான நாங்க எப்படி தயாரிக்கலாம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்க ஒரு பிசினஸ் பிளான் எப்படி போடுவீங்கன்றத தான் அந்த பாடம் வெளிப்படுத்தி நிக்குது. அதுல வரக்கூடிய மார்க்ஸ்கள் கொஞ்சம் குறைவா இருக்கு. அப்ப இதுதான் அந்த பாடத்திட்டங்கள் ஒவ்வொரு பாடத்துக்குமான வெயிட்டா நாங்க சொல்லக்கூடிய மாரி இருக்கும். அப்ப இந்த வெயிட்ட நீங்க சரியான முறையில அறிஞ்சு கொண்டிருந்தீங்கன்னா தான், இது முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள் பிசினஸ் ஸ்டடியில. இது முக்கியத்துவம் தன்மை குறைவான பாடங்கள்ன்னு உங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அந்த அடிப்படையில நீங்க கூடுதலா முக்கியத்துவமா இருக்கக்கூடிய பாடங்களுக்கு கூடுதலான முயற்சிகள செய்து, அத நீங்க சரியான முறையில அ படிக்கக்கூடிய மாரி இருக்கு. சரியா? அப்ப இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால், 13 பொறுத்தளவில இருக்கக்கூடிய 6 பாடங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்களா இருக்குது. 12th பொறுத்தளவில 4 பாடங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்களாக வணிக அடிப்படைகளும் அவை செயல்படுகின்ற சூழலும், வணிக அமைப்புகள், அதே மாரி பணம் மற்றும் நிதி நிறுவனம், வியாபாரம். அப்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாடங்கள் 12th இயர்ல 4ம், 13th இயர்ல 6 பாடங்கள். கிட்டத்தட்ட 18 பாடங்கள்ல 10 பாடங்கள் கூடுதலான புள்ளிகள் வர்றதா அவதானிக்கக்கூடியதா இருக்குது. மற்ற ஒவ்வொரு பாடங்கள்லயும் கேள்வி வருது. ஆகவே ஒவ்வொரு பாடத்திலயும் கண்டிப்பா கேள்வி வரும். இந்த பாடத்துல வரும், இந்த பாடத்துல வராதுன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ண இயலாது. அதனால எல்லா பாடமும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். ஒவ்வொரு பாடத்திலும் எப்படியாப்பட்ட கேள்வி வருது, எவ்வளவு மார்க்ஸ்க்கு வருதுன்றத தான் நான் இதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். சரிதானே? ரைட். இப்ப அடு அடுத்த டியூட் உங்களுக்கு போட்டிருக்குது. அ இது தெரியுதான்னு பாருங்க. இது உங்களால பார்க்கக்கூடிய மாரி இருக்கான்னு. இந்த டியூட் தெரியுதா? ஓ! சார். ஓகே. ரைட். நாங்க முதல் பார்த்தது ஒவ்வொரு பாடத்துக்குமான வெயிட். ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு மார்க்ஸ் வருது, அதுல நிகர எடை எப்படி இருக்குது ஃபைனல் எக்ஸாம்ஸ்லன்னு தான் நாங்க முதல் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது அ ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய கேள்விகள் எந்த கட்டமைப்புல வருது? அதாவது வினாக்களுக்குரிய கட்டமைப்ப நாங்க பார்க்க போறோம். இப்ப கூடுதலான பிசினஸ் ஸ்டடியில கூடுதலா உங்களோட ரிசல்ட்ஸ தீர்மானிக்கிற பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட். ஏன்னா, அங்க வரக்கூடிய 50 கேள்விகள், அதாவது முன்னுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்ல 50 கேள்விகள் உள்ளடக்கியா இருக்கும். 2 மனத்தியாலங்கள் இருக்கும். இங்க உங்களுக்கு மேலதிக வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி மேலதிக நேரம் ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்காது.
அதோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 தொடக்கம் 30 வரை உள்ள வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து அத புள்ளிக்கோடு ஒன்று தந்திருப்பாங்க சைட்ல. அதில் நான் போட்டிருக்கிறேன். அதில் இலக்கத்தை எழுதணும். 31லேருந்து 50 வினாக்கள் சுருக்கமாக விடை எழுதுறது. என்று நம்ம முன்னுக்கே உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல்களை போட்டிருப்பாங்க. நான் அதில் போட்டிருக்கக்கூடிய இதே அடிப்படையில் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமில் இருக்க போகுது. வினாத்தாள் ஒன்றுக்கான புள்ளிகள் அதில் வினாயிலா 1 தொடக்கம் 30க்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தும் 31லேருந்து 50க்கு எத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லியும் அப்படி இதே ஸ்ட்ரக்சர்லாம் இருக்க போகுது. அங்கே பரீட்சை திணைக்களம் என்று சொல்லி மேலே வரப்போகுது. என்னுடைய பேருக்கு பதிலாக அதில் இலங்கை பரீட்சை திணைக்களம் என்று வரப்போகுது. அப்போ அந்த மாடலில் தான் உங்களுக்கு இந்த பேப்பர் அது கட்டமைப்பு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ரைட். இப்போ முக்கியமாக மிக இலகுவாக நம்ம 50க்கும் கூடுதலான புள்ளிகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலான ஆட்கள் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் குறைவான மார்க்ஸ்களை பெறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரக்சர், வரக்கூடிய கேள்வி கட்டமைப்பு சரியான முறையில் அவங்களால விளங்கி கொள்ள முடிகிறதில்லை. அதனால தான் கூடுதலான நாட்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மார்க்ஸ் இழக்க வலிக்கிறது. அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் கூடுதலாக பிளவிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ரிசல்ட்ஸ்ன்றது நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது முக்கியம். உங்களோட ரிசல்ட்ஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பகுதி. கிட்டத்தட்ட 50க்கு மேலே 50ல் ஒரு 40க்கு மேற்பட்ட புள்ளிகள் எடுத்தால் தான் உங்களால் சித்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே ஈஸியாக உங்களால் சரியான முறையில் ஸ்ட்ரக்சரை விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னால் 40க்கு மேற்பட்ட புள்ளி, அதாவது 50ல் 50 கேள்விகளில் 40க்கு மேற்பட்ட கேள்விகளில் உங்களால் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் முன்னுக்கு வார 1 தொடக்கம் 30 வரையுள்ள வினாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட 10 அடிப்படையிலான மெத்தட்ல உங்களுக்கு வந்திருக்கு. 10 மெத்தட் அதில் நான் போட்டிருக்கேன். மெத்தட் 1, 2, 3, 4, 5 என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 மெத்தட்ல வந்திருக்குது. 10 மெத்தட்லையும் கண்டிப்பாக குறைஞ்ச ஒரு 7 மெத்தட் 8 மெத்தட்லையாவது உங்களோட வரப்போகிற எக்ஸாம் பேப்பர் கண்டிப்பாக அமையும். இவ்வாறான மெத்தட்ஸில் அந்த பேப்பரை அந்த கேள்வியுடைய கட்டமைப்பு வந்திருக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ அது முதலாக நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ வேறு மெத்தடில் வரக்கூடிய கேள்விகளை எப்படி நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம் என்றதை சரியான முறையில் நீங்கள் தெரிஞ்சு கொண்டா தான் அந்த கேள்விகளை இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல பிழையும் விட மாட்டீங்க. இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த பேப்பர் ஈஸியாக இருக்கும். ஒரு பயமும் இல்லாமல் அந்த கேள்விகளை உங்களால் எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் மெத்தட் 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாகவே உங்களுக்கு கேட்குற கேள்வி. அப்போ மெத்தட் 1ல நேரடியாகவே, அதாவது நேரடியாகவே கேட்கக்கூடிய கேள்வின்னு சொன்னால் கண்டிப்பாக எங்களுக்கு நேரடியாக விட தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மெத்தட்ஸ்லேயே கொஞ்சம் கடினமான பகுதி இந்த 1 தொடக்கம் 30 இந்த ஃபர்ஸ்ட் மெத்தடை தான் நம்ம ஓரளவு சொல்லலாம். ஏன்னா நாங்கள் நேரடியாக படிச்சிருந்தா தான் அந்த கேள்வியை சரியான முறையில் அந்த கேள்வியை அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 கேள்வியும் உங்களுக்கு நான் போட்டிருக்கிறேன். வணிகம் ஒன்றின் அடிப்படை ஒன்று, 2வது வணிகம் ஒன்றோட பணிச்சூழல் விசையாவது என்று நாங்கள் 2 கேள்வி போட்டிருக்கோம். இப்போ வணிகம் ஒன்றோட அடிப்படை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், வாடிக்கையாளர் என்று நேரடியாக தெரியும். வாடிக்கையாளரை அடிப்படையாக கொண்டு தான் ஒரு வணிகம் செயல்படுது. அவங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்யறதுக்காண்டி தான் பல்வேறுபட்ட பொருளாதார கிரமங்களில் ஈடுபடுறதை அவதானிக்கக்கூடிய இருக்கு. ஆகவே வணிகம் ஒன்றோட அடிப்படை என்பது வாடிக்கையாளர் என்று சொல்லி உங்களுக்கு நேரடியாகவே தெரிஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பணிச்சூழல் விசையானது, வணிகம் ஒன்றோட பணிச்சூழல் விசை என்று சொன்னால் பணிச்சூழலுக்கு வேறுபட்ட பெயர்கள் இருக்கு. உங்களுக்கு தெரியும், வேலைச்சூழல் என்று சொல்லலாம், கிட்டிய சூழல் என்று சொல்லலாம், அன்மிய சூழல் என்று சொல்லலாம். அப்போ வணிகம் ஒன்றோட சூழலை பிரதானமாக 2ஆ வகைப்படுத்துவோம், அகச்சூழல், புறச்சூழல். அந்த புறச்சூழலை 2ஆ நம்ம வகைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஒன்று பணிச்சூழல், அடுத்தது பேரின சூழல். அப்போ பணிச்சூழலுக்கு தான் வேறுபட்ட பெயர்கள் இருக்கும். ஆகவே எல்லா சந்தர்ப்பங்களையும் பணிச்சூழல் என்று மட்டும் கேட்க மாட்டான். வேலை சூழல் என்று ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்பான், இன்னொரு சந்தர்ப்பத்தில் கிட்டிய சூழல் என்று கேட்கலாம், அந்நிய சூழல் என்று கேட்கலாம். அவை பணிச்சூழல் விசை என்று சொல்ல வாரது அந்த பணிச்சூழலுக்குள்ள என்ன காரணிகள் இருக்குன்னு நேரடியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேரடியாக தெரிஞ்சிருந்தா தான் அந்த கேள்வியை உங்களால் அணுகக்கூடிய மாதிரி இருக்கு. அவை இது நேரடியாகவே நாங்கள் படிக்கக்கூடிய தெரிஞ்சு வச்சிருந்தா தான் இந்த கேள்விகள் நாங்கள் சரியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லாட்டி எங்களால் ஸ்கோர் பண்ண முடியாமல் இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ பணிச்சூழல் விசைகளுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 5 வகையான காரணிகள் இருக்கு. நுகர்வோர்கள், சரிதானே, வழங்குனர்கள், போட்டியாளர்கள், முதலீட்டு பொருள் உற்பத்தியாளர்கள், சந்தையில எதிர்பார்த்துக்கின்ற எதிர்கால முதலீட்டாளர்கள் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஆகவே நேரடியாக இருக்கக்கூடிய அந்த கேள்வியில பணிச்சூழல் விசைன்னு சொன்னா நுகர்வோர் என்று நேரடியாக தெரிஞ்சு கொள்ளணும். இவ்வாறான கேள்விகள் நாங்க ஃபேஸ் பண்ணணும் என்று சொன்னால் கண்டிப்பா அது நேரடியா நாங்க படிச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். படிச்சிருந்தா தான் எங்களால அந்த கேள்வியில இலகுவாக மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது நேரடியாக எங்களுக்கு தெரியாட்டி அப்படி இவ்வாறான கேள்விகள் வரும்போது சில சந்தர்ப்பங்கள்ல எங்களால அதை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா நீங்க மற்ற விடைகளை ஒப்பிட்டு பார்க்கணும். இப்ப எங்களுக்கு அகச்சூழல் தெரியும், பனிச்சூழல் எனக்கு சரியா தெரியல, எனக்கு அதுல ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது என்று சொன்னால் மற்ற காரணிகளை நீங்க பார்க்கணும். இந்த சந்தர்ப்பத்துல முகாமையாளர், ஊழியர், உடைமையாளர்கள், நிறுவன கட்டமைப்பு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அகச்சூழல். அவை மற்ற பணிச்சூழல் என்றக்கூடிய விட உங்களுக்கு காரணிகள் தெரியாட்டி மற்ற காரணிகளை அடிப்படையாக கொண்டு சரியான விடையா இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு நீங்க படிக்கவே இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்வியில உங்களை சரியான முறையில ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும். அவை இந்த மெத்தட் பண்ணுன்றது நேரடியாக நீங்க படிக்கக்கூடிய கேள்வி தான். படிச்சிருந்தா தான் அந்த கேள்விகளை உங்களால் நேரடியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ரைட். இது மெத்தட் 1ல இருக்கக்கூடிய கேள்வி. இப்படி ஒரு மெத்தட்ல ஒரு கேள்வி, கொஞ்சம் கேள்வி வரும் உங்களுக்கு. ஒரு 4, 5 கேள்விகளோ இல்லாட்டி 8 தொடக்கம் 10 கேள்விகளோ உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மெத்தட் 1ல இப்படி இதில் இந்த மெத்தட்ல சில கேள்விகள் உங்களுக்கு வரும். அதே சந்தர்ப்பத்தில் மெத்தட் 2வை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மெத்தட்ல சில கேள்விகள் வரும். அதாவது சில காரணிகள் உங்களுக்கு தருவாங்க. ABCDEFGHன்னு சொல்லி சில காரணிகள் அதுல தந்திருக்கு பாருங்க. அப்ப அந்த காரணிகளை பார்த்து மேலே தரப்பட்டுள்ளவற்றுள் சேவைகளை மாத்திரம் உள்ளடக்கியுள்ள தெரிவு யாது என்று கேட்பாங்க. அதே மாதிரி அந்த 4வது கேள்வியில தந்திருக்கு சில காரணிகள் பாருங்க, ஏல இருந்து H வரைக்கும் தந்திருக்கு. அதுல தொட்டுணர முடியாத உள்ளீடுகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி யாதுன்னு கேட்பான். இப்போ இப்படி வரக்கூடிய கேள்விகளை நீங்க ஃபேஸ் பண்றது இலகுவா இருக்கும். என்னன்னு சொன்னால் மேலே தரப்பட்டவற்றுள்ள 3வது கேள்வியை பாருங்க. பொருட்கள் மற்றும் சேவைகள் சில கீழே தரப்பட்டு இருக்கு. அதுல சேவைகளை மட்டும் உள்ளடக்கிய தெரிவு என்று கேட்கிறான்னு சொன்னா நீங்க முழு விடயங்களையும் வாசிக்கொண்ட அவசியம் இல்லை. ஒரு சில காரணிகளை மேலோட்டமா சில விஷயத்த பார்த்தோன்னே உங்களால விடைய இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படின்னு சொன்னால் இப்ப ஏ பாத்தீங்கன்னு சொன்னா புதின பத்திரிகை என்று சொல்ல வாரது உங்களுக்கு தெரியும். பத்திரிகை என்றது சேவை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அது என்ன ஒரு பொருள். ஆகவே ஏ உள்ள விட வராது என்று உங்களுக்கு தெரியும். இப்ப ஏ உள்ள விட அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றே உண்டு. அவை முதலாவது விட வராதுன்னு சொன்னா அதை நீங்க கட் பண்ணணும். ஆகவே அது வராதுன்னு உங்களுக்கு நல்ல வடிவா தெரியும். 2வது பாருங்க சுகாதார பராமரிப்பு என்று சொன்னா பி உள்ள விட தான் வரும். அது என்ன பி உள்ளது என்ற சுகாதார பராமரிப்புன்றது சேவை. சுகாதாரம் என்றது சுகாதார சேவை. அது உங்களுக்கு தெரியும். சுகாதாரம் என்ற சேவை என்று சொன்னா பி உள்ள விட கண்டிப்பா வரும் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அதுல 5 விடையில பாருங்க, முதலாவது விட நம்ம கட் பண்ணிட்டோம். பி உள்ள விட எத்தனை இருக்குன்னு நீங்க பார்க்கணும். பி உள்ள விட பாத்தீங்கன்னு சொன்னா அதுல எத்தனை இருக்குன்றா 2 விட இருக்கு. ஆகவே அந்த இப்ப நீங்க விடைய வச்சுதான் நீங்க அடுத்ததுக்கு நீங்க மூவ் பண்ண போறீங்க. பி உள்ள விட 2 இருக்குதுன்னு சொன்னால் பியில இருக்கக்கூடிய பாருங்க BDE என்றது காமனா இருக்கு. ஆகவே அங்க மேலே இப்ப ஆன்சரை பாருங்க. டி சட்ட ஆலோசனை இருக்குது, இ கல்வி இருக்கு. ஆகவே அதுல சொல்லப்பட்ட டிஇமியும் சேவையை சொல்லி நிற்குது. இப்ப ஹெச்ஆ ஜியா என்றதை நாங்க மூவ் பண்ண போறோம். இப்ப நாங்க முழு கேள்வியும் நாங்க இங்க வாசிக்கல, முழு விடையும் அங்க சொல்லப்பட்ட ஏல இருந்து H வரைக்கும் நாங்க பார்க்கல. இப்ப H பாருங்க, தொலைக்காட்சி என்று இருக்குது. ஆகவே தொலைக்காட்சி வருமா அல்லது ஜி சமூக ஊடகம் வருமான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தொலைக்காட்சி என்று சொல்றது ஒரு பொருள், தொட்டு நடக்கூடிய ஒன்று, என்ன பௌதிகத்தன்மை வாய்ந்தது. ஆகவே தொலைக்காட்சி வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகவே என்ன விட உங்களுக்கு ஜி என்ற சமூக ஊடகம், சோசியல் மீடியா கண்டிப்பா அது ஒரு சேவையாக காணப்படும். ஆகவே இங்க நீங்க விடையொன்றும் பார்க்கல பாருங்க. முழு விடையும் நாங்க இந்த கேள்வியில இந்த இவ்வாறான கேள்விகளை நாங்க பார்க்கும்போது முழு விடையும் நாங்க பார்க்கல. ஏன்டா நாங்க முதலாவது விடையும் 4வது விடையும் 5வது விடையும் நாங்க பார்க்கவே இல்லை, என்னென்ன விடை இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி முழு ஏல இருந்து H வரைக்குமான எல்லா விஷயத்தையும் நாங்க பார்க்கல. ஆகவே நாங்க முன்னுக்கு பார்க்குற ஏ பி அதை வச்சு அடிப்படையாக கொண்டே நாங்க விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படியாப்பட்ட அடிப்படையில் வரக்கூடிய கேள்விகள் இலகுவாக அணுகக்கூடிய மாதிரி இருக்கும் இவ்வாறான முறை அடிப்படையில். ஆகவே நாங்க இந்த இடங்கள்ல இவ்வாறான கேள்விகள் அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய கேள்விகளை நாங்க நேரத்தை சேமிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்க நேரடியாகவே விடைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயத்தை அடிப்படையாக கொண்டே நாங்களால சரியான விடைய
இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் 4வது கேள்வியும் சில உள்ளீடுகள் தந்திருக்காங்க உங்களுக்கு. தொட்டுணர முடியாத உள்ளீடுகளை மாத்திரம் உள்ளடக்கிய தொகுதி என்று சொன்னா அது எதை தொட்டுணரையிலான்னு சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேஸ்ல நீங்க அந்த கேள்வியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 2வது மெத்தட் 2ல வரக்கூடிய கேள்விகளை நாங்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ரைட். மெத்தட் 3 பாருங்க. 3வது எப்படி அடிப்படையில சில கேள்விகள் அமையும் என்று சொன்னால் வரக்கூடிய கேள்வி அது 1 2 கேள்வி வரும். 2 அட்டவணையை போட்டு அதாவது அதுல போட்டிருக்கு பாருங்க. அக்கறையுடைய தரப்பினர் அங்கால அக்கறை போட்டிருக்கு. அதே மாதிரி 6வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா பேரண்ட சூழல் காரணிகள் அங்கால உதாரணம் தந்திருக்காங்க. 7வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி 2 நிரல் தந்திருக்காங்க உங்களுக்கு. ஆகவே இப்படி 2 நிரல்ல தந்து இணைக்க சொல்றது. அப்ப இதுவும் இலகுவான ஒரு முறையா இருக்கும். நான் உங்களுக்கு சொன்னேன் மெத்தட் 1க்கு தான் எங்களுக்கு நேரடியாகவே ஆன்சர் தெரியும். அதுக்கு கண்டிப்பா நாங்க படிச்ச விஷயம் தான் தெரிஞ்சிருக்கணும். ஆனா மெத்தட் 2 உங்களுக்கு ஈஸி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி தான் மெத்தட் 3யும் இலகுவான முறையில உங்களுக்கு விடைய நோக்கி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படின்னு சொன்னால் இப்ப கடன் கொடுத்தோர் என்று சொன்னா அவர் இன்னத்தோட தொடர்புபடுவார் என்று நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இப்ப அங்கால இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப 5 காரணி இருக்குன்னு சொன்னா நீங்க 5ஐயும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கறை அடிப்படையாக கொண்டே நீங்க ஆன்சருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அக்கறை அடிப்படையாக கொண்டே ஆன்சருக்கு உங்களால போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதுல பாருங்க கடன் தொழில் வாய்ப்புகளை உருவாக்க நாங்க அக்கறையில இருந்தா நாங்க போக போறோம். இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதல் வேலை வாய்ப்புகளை அதுல உருவாக்கக்கூடிய ஆக்கள் யாரு என்று நீங்க நேரடியா பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகளை அந்த 5 பேர்ல யாரு உருவாக்குறது? அரசாங்கம் தான் உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அரசு தான் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே 3வது உள்ள விட ஏ. இப்ப நீங்க விடைக்கு போகலாம் நேரடியாகவே. 3வது இடத்துல இருக்கக்கூடிய விட ஏ இருந்துன்னு சொன்னால் நீங்க ஆன்சர் போகலாம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா 1வது விட மட்டும் வராது, மற்ற எல்லாமே வரும். மற்ற எல்லாத்துலயுமே 3வது ஏ இருக்குது. ஆகவே அரசுன்றது சரி. இப்ப 2வது பிக்கு போகும். தொழில் பாதுகாப்பு என்று சொன்னால் தொழிலுக்குரிய பாதுகாப்பு தொழில் பாதுகாப்பு யாரு எதிர்பார்ப்பாங்க என்று நீங்க போகக்கூடிய தொழில் பாதுகாப்பு பி என்றது யாரு உண்மை தொழிலுக்கு பாதுகாப்பு யாரு எதிர்பார்க்கிறது? தாங்க செய்யற தொழில பாதுகாப்பு கிடைக்கொண்டு யாரு எதிர்பார்க்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஊழியர்கள். அவை உங்களுக்கு தெரியும் ஊழியர்கள் எத்தனையா இருக்கு? 5வது. 5வதுல பி இருக்கிறத பார்க்கணும். ஆகவே 3வது ஏ இருக்கணும், 5வதுல பி இருக்குன்னு சொன்னா 2வது கட் பண்ணுவீங்க. 1வது ஆல்ரெடி கட் பண்ணிருப்போம். இப்ப 2வது கட் பண்ணப்பட்டுச்சு. மற்ற 3 விடையிலையும் பி 5வது இருக்கு. ரைட், ஓகே. இதுலயும் எங்களால ஐடென்டிஃபை பண்ணலாம் இருக்குன்னு சொன்னா அடுத்த 3வது சிக்கு போவீங்க. அதாவது நிதி உறுதித்தன்மை. இப்ப நிதி உறுதித்தன்மை என்று சொல்ல வாரது யார் அந்த நிதி உறுதித்தன்மையை பார்க்க போறாங்க. யார் அந்த நிதி உறுதித்தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்தோர். என்ன சொன்னால் கடன் கொடுத்தோர் தான் உரிய கடனை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா, அவர் திருப்பி தருவார் என்ற அடிப்படையாக கொண்டு அந்த கடனை வழங்குவார். ஆகவே சி 1வது உள்ள விட சி. ஆகவே 2 விட இருக்கு இந்த இடத்துல. 3வது 4வது விட. இப்ப 5வது விடையை நம்ம கட் பண்ணிடு. அடுத்தது திரும்ப டிக்கு போக போறோம். யார்ட்டுக்கு திரும்ப அவன் போட்ட முதலீட்டுக்கு ஏற்ற மாதிரி முதலீட்டுக்கான திரும்பல் கிடைக்கும். யார் இன்வெஸ்ட் பண்றது? பங்குதாரர். ஆகவே 2வதுக்குள்ள விட டி பங்குதாரன்னு சொன்னா டி. ஆகவே 4வது விட. இங்க இப்படியாப்பட்ட கேள்விகளை இப்ப நம்ம இதுக்கு கூடுதலாக கிட்டத்தட்ட 4 விடயங்களை கிட்டத்தட்ட பார்த்துருக்கிறோம். ஆனா சில கேள்விகளுக்கு 2 விடயங்களுடைய விடைய இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அப்ப இப்படி சில கேள்விகள் வரும். அதே மாதிரி 6வது கேள்வியும் பாத்தீங்கன்னு சொன்னா அதை அடிப்படையா வச்சுதான் நாங்க செய்ய போறோம். இப்ப இப்படியாப்பட்ட கேள்விகளும் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு சில தெரிஞ்ச காரணிகளை அடிப்படையாக கொண்டு நாங்க எங்களால விடைகளை இலகுவான முறையில அணுகக்கூடிய மாதிரி இருக்கும், இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மெத்தட்ல இது 3வது மெத்தட். அப்ப இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு கேள்விகள் வரும். இப்ப உங்களுக்கு இவ்வளவு காலம் கடந்த 15 வருட கால பரீட்சையில வந்த கேள்விகள கட்டமைப்பு அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு ஆண்டும் கேட்கக்கூடிய கேள்விகள், அதாவது 1 தொடக்கம் 30 வகையிலான கேள்விகளை தான் அதுக்குரிய மெத்தட் தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லிக் கொண்டு இருக்கேன். அடுத்த மெத்தட் 4 பாத்தீங்கன்னு சொன்னால் சில காரணிகள் தருவாங்க. காரணிகளை தந்து ஒழுங்குமுறைப்படுத்துக, படிநிலைகளை ஒழுங்குமுறைப்படுத்துகன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு கண்டிப்பா எங்களுக்கு நேரடியாவே தெரியணும். கிட்டத்தட்ட மெத்தட் 1 மாதிரி அந்த ஒழுங்குமுறைப்படுத்தல் படிநிலை சரியா தெரிஞ்சாதான் எங்களால விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். 8வது கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னா வணிகத்துடைய பரிணாம வளர்ச்சி கட்டங்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. பரிணாம வளர்ச்சி கட்டங்கள்ல என்னென்ன என்று சொல்லி அந்த ஓர்டர் தெரியும். 4ம் பரிணாம வளர்ச்சி கட்டம் தான். ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நேரடியாகவே உங்களுக்கு விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பண்ட மாற்று முறை, அதுக்கு பிறகு பண பயன்பாடு, அதுக்கு பிறகுதான் கைத்தொழில் புரட்சி வந்திருக்குது, அதுக்கு பிறகு கடைசியா தகவல் யுகம், தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ள இருக்கிறோம் என்ற அந்த ஓர்டர் தெரிஞ்சாதான் உங்களுக்கு விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ ஓர்டர் தெரியாட்டி உங்களுக்கு இந்த விடைகளை
இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். இல்லாட்டி சில வேளைகளில் உங்களுக்கு ஒரு சில காரணிகளை வச்சும் சில இதுக்கு விடைய போகக்கூடிய, இப்போ உங்களுக்கு தகவல் யுகம் தான் கடைசியா வந்தது என்று தெரிஞ்சா நீங்க ஓரளவு விடைய கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா முழுமையா கண்டுபிடிக்கல அது. இப்ப இதுல தகவல் யுகம் தான் கடைசியா வந்ததுன்னு சொன்னா 2வதும் 4வதும் 5வது விடையும் டி கடைசியா இருக்குன்னு சொல்லி உங்களால இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே 1யும் 3யும் உங்களால கட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்னொரு காரணி தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பண்டமாற்று தான் முதலாவது வந்திருக்குது என்று சொன்னால் சி முதலாவது என்று சொன்னால் 4வதும் 5வதும் விடை என்று உங்களுக்கு தெரியும். அது 2 விடையை வச்சுக்கொண்டு 2 காரணிகளை தெரிஞ்சு கொண்டாலே உங்களுக்கு ஓரளவு சில அந்த விடையில ஒரு 3 விடையை கட் பண்ணி பிழையான விடைகளை ஐடென்டிஃபை பண்ணிக்கொண்டு சரியான விடை அந்த 2ல் ஒன்றா தான் இருக்கும்னு சொல்லி உங்களால கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் முழுமையா தெரிகின்ற பொழுதுதான் அந்த படிநிலை அந்த ஓர்டர் தெரிகின்ற பொழுதுதான் உங்களால சரியான முறையில அந்த கேள்விகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது மெத்தட் 4ல இருக்கக்கூடிய இந்த மெத்தட்லயும் உங்களுக்கு கேள்வி வரும். அப்ப இவ்வாறான மெத்தட்க்குரிய ஏற்ற மாதிரி நீங்க படிநிலைகளை சரியான ஓர்டருக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல 8, 9 கேள்வி உங்களுக்கு அப்படி போட்டு. அடுத்த மெத்தட் பாருங்க. 5வது மெத்தட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி, அதாவது ஒரு சின்ன அரௌண்ட் கேஸ் ஸ்டடி மாதிரி ஒரு விஷயம் தருவான். அதாவது சாமந்தி என்பவர் எதிர்ப்பு உற்பத்தி பொருட்களை கொள்ளுநர் செய்து விற்பனை செய்கின்ற ஹோட்டல் ஒன்று நடத்துறார். அதுல மாநகர சபையில அனுமதி, ஆடை தொழிற்சாலை ஒன்றுக்கு அண்மையில தனது வீட்டுல தாவிக்கிறார், 2 வேலையாட்களை கொண்டு அமர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி மாதிரி தருவான். அப்ப தந்து அதுல அக்கறையுடைய தரப்பினுடைய எண்ணிக்கையை உங்களுக்கு கேட்பான். எத்தனை பேர் அக்கறையுடைய தரப்பினர்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அக்கறையுடைய தரப்பினருடைய எண்ணிக்கையை உங்களுக்கு கேட்பான். அதே மாதிரி 11வது கேள்வியில பாருங்க, ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று வந்திருக்கான். அல்ஃபா கம்பெனியானது என்று சொல்லி ஒரு கேஸ் ஸ்டடி ஒன்று தந்திருக்கான். அப்ப அதுல இந்த சம்பவ கற்கையில உள்ளடங்கியுள்ள ஆய்வு அபிவிருத்தி நடவடிக்கைகள் எத்தனை என்று எண்ணிக்கையை கேட்டிருக்கான். இப்படியாப்பட்ட கேள்விகள்ல நம்பர்ஸ் எத்தனை எண்ணிக்கை என்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப அந்த கேஸ் ஸ்டடி அந்த சம்பவ கற்கைக்குள்ளேயே அதுல எண்ணிக்கை இனங்கணக்கூடியமா இருக்கும். அப்ப இந்த அடிப்படையிலையும் உங்களுக்கு கேள்வி வரும். இது 5வது மெத்தட்ல இருக்கக்கூடிய கேள்வி. அப்ப இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய கேள்விகளையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்த 6வது மெத்தட்டை பாருங்க. 2 கூற்று உங்களுக்கு தந்திருப்பாங்க. 2 கூற்று ஏ கூற்று பி என்று சொல்லி 2 கூற்றுக்கள் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அந்த கூற்றுக்கள்ல கூற்று ஏ கூற்று பி என்று சொல்லி அதுல 12வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா அகச்சூழல் பகுப்பாய்வின் மூலம் வணிகம் ஒன்றினுடைய பலங்களையும் பலவீனங்களையும் இனங்காண முடியும். பி சொல்லியிருக்காங்க கைத்தொழில் சூழல் பகுப்பாய்வின் மூலம் வணிகம் ஒன்றினுடைய வாய்ப்புகளையும் அச்சுறுத்தல்களையும் இனங்காண முடியும் என்று சொல்லி 2 கூற்று உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்ப அந்த 2 கூற்றிலையும் எது சரியானது, அதே மாதிரி 2ம் சரியானதா இல்லாட்டி 2ம் பிழையானதா இல்லாட்டி 1 சரியா ஏ சரியானதாகும், அதே போல ஏயினூடாக பி விவரிக்கப்படுதா என்று இப்படியாப்பட்ட ஒரு விதத்துல உங்களுக்கு கேள்வி வரும். இது 6வது மெத்தட்ல வரக்கூடிய கேள்விகளா இருக்கும். இந்த கேள்வி தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு குறைஞ்ச ஒரு கேள்வியாவது உங்களோட பேப்பர்ல வர்றதா அவதானிக்கக்கூடிய இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் இவ்வாறான விதத்துல ஒரு கேள்வி வருது. அவை இந்த வியூலையும் நீங்க சில கேள்விகளை பிராக்டிஸ் பண்ணணும். அவை இது மெத்தட் 6வது மெத்தட்ல நீங்க இப்படியாப்பட்ட கேள்விகளை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி. அப்ப இப்படியாப்பட்ட கேள்விகளும் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல வந்து கொண்டு இருக்கு. அப்ப இதுல நீங்க சரியான முறையில விளங்கி கொள்ளணும். அவங்க என்னத்தை சொல்லவான இப்ப கூட்டி என்று சொன்னால் அகச்சூழல் மூலமாக பலங்களையும் பலவீனங்களையும் இனம் காண முடியும். அப்ப உங்களுக்கு சரியா தெரியணும். அகச்சூழல் மூலமாக கண்டுகொள்ளலாம் என்று சொன்னால் ஏ கூற்று சரியானது என்று நீங்க முதலாவது ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி அவன் சொல்ற கூற்றுக்கள் சரியானதா பிழையானதா, இதனூடாக இது விவரிக்கப்படுதா இல்லையா என்றதை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். அப்படி இனங்கண்டு கொண்டாதான் உங்களால இந்த கேள்விகளை முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இதுக்கும் நேரடியாக உங்களுக்கு அந்த சொல்லக்கூடிய கூட்டில் இருக்கக்கூடிய விடயம் சரியா தெரிஞ்சிருக்கும் போதுதான் இந்த கேள்வியில உங்களால சரியான முறையில முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது 7வது மெத்தட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு விதமான கேள்விகள் வருமானு சொன்னால் 14, 15, 16வது கேள்வியில உங்களுக்கு தந்திருக்கேன். இப்போ ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து இதனால இதுல என்ன தாக்கம் ஏற்படும் என்று கேட்பான். அதுல 15வது கேள்வியை பாருங்க. ஒரு இலங்கை ரூபாட பெறுமதியானது ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைந்து செல்கையில் இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி அளவுகளில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கேட்கிறான். அப்ப இலங்கையிட ரூபாட பெறுமதி US டாலருக்கு எதிராக வீழ்ச்சி அடைஞ்சுன்னு சொன்னால் நம்மளோட பெறுமதி என்ன செய்ய கொண்டு இருக்குது, பெறுமதி குறைவடைஞ்சு கொண்டிருக்கின்ற அர்த்தம். சரி, ஆகவே அந்த இடத்து நேரத்துல என்ன விளைவு ஏற்படும் என்று உங்களுக்கு கேட்கிறான். அந்த நேரத்தில் என்ன விளைவு ஏற்படும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க டாலருக்கு எதிராக எங்கட பெறுமதி வீழ்ச்சி அடைகின்ற பொழுது இறக்குமதி குறைவடையும். ஏன்னா நாங்க முதல் கொடுத்த காசை விட கூடுதலான அளவு பெறுமதி தொகையை கொடுத்து தான் நம்ம இறக்குமதி செய்ய வேண்டியிருக்கும். நம்ம முதல் கொடுத்த தொகைக்கு ஏற்ற மாதிரியான இறக்குமதி தொகைகளை எங்களால கொள்வன செய்ய இயலாது. அது இறக்குமதி குறைவடையும்.
ஏற்றுமதி அதிகரிக்கும். எப்படின்னு சொன்னா வெளிநாட்டவர் யுஎஸ்ல இப்ப வெளிநாட்டவர்களுக்கு எங்கட பெறுமதி குறைகின்ற பொழுது அவனுக்கு எங்களுடைய பொருட்கள் மலிவானதாக இருக்கும். ஆகவே அவன் அதிகமான பொருட்களை ஏற்றுமதி செய்ய பார்ப்பான். எங்களோட பெறுமதி குறைவடையுது தானே. ஆகவே இறக்குமதி குறைவடையும், ஏற்றுமதி அதிகரிக்கும். ஆகவே அந்த தாக்கம் ஒரு விளைவு ஒன்று ஏற்பட்டு சொன்னால் அமெரிக்க டாலருக்கு எதிராக எங்களோட பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சால் அதனால இதுல என்னென்ன தாக்கம், ஏற்றுமதியிலையும் இறக்குமதியிலையும் என்ன தாக்கம் ஏற்படும் என்று சொல்லி இப்படியாப்பட்ட சில கேள்விகள் உங்களுக்கு கேட்பான். இந்த காரணிகள்ல என்ன தாக்கத்தினை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு கேள்விகளை கேட்கிறதா அவதானிக்கக்கூடிய இருக்கும். அப்ப இந்த வியூலையும் சில கேள்விகள் உங்களுக்கு வரும். ஆகவே அந்த கேள்விகளை நீங்க சரியான முறையில இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது மெதட்ஸ் ஏழாவது முறையா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 8வது மெதட். அப்ப இதுலயும் இவ்வாறான மெதட்லயும் சில கேள்விகள் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் ஒரு பட ரீதியான முறையில உங்களுக்கு கேட்பான் கேள்வி. பட ரீதியான முறையில தந்து உயர்வு தாழ்வு பணவீக்கத்துக்கும் கொள்வன ஆற்றல், அதாவது ஒரு வசதி பண்டம் ஒன்றிற்கான கொள்வன ஆற்றலுக்கும் என்ன பண்டம் என்றால் கிளியரா கேள்வியா வாசிக்கணும். மேல ஒரு வரைபடம் தந்து வசதி பண்டம் ஒன்றிற்கான கொள்வன ஆற்றலுக்கும் பணவீக்கத்துக்கும் இடையிலான தொடர்பை கேட்டிருக்காங்க. அப்ப பணவீக்கத்துக்கும் கொள்வன ஆற்றலுக்கும் இடையான தொடர்பு இல்ல, வசதி பண்டம் ஒன்றிற்கான, அதாவது என்ன பண்டம் என்றதை நீங்க சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். அவன் கேட்ட கேள்வியை சரியான முறையில அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பட வடிவில உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி இப்படி கிராஃப் அடிப்படையில உங்களுக்கு கேட்கக்கூடிய தன்மையான கேள்விகள், இந்த தன்மையில கிராஃப் அடிப்படையில இப்படி சில வகையான கேள்விகள் வரும். ஆகவே இந்த கேள்விகளையும் இப்படியாப்பட்ட மெதட்ல வரக்கூடிய கேள்விகளையும் நீங்க சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு முன்னாடி கேள்விகளையும் சரியான முறையில விளங்கிக் கொள்ளணும். அதாவது வசதி பண்டம், வசதி பண்டம் சொன்னா உங்களுக்கு தெரியும், நுகர்வோரால் அடிக்கடி கொள்ளணும் செய்யக்கூடிய பண்டமான ஒன்றுதான் வசதி பண்டம். அதாவது நுகர்வு பண்டத்துல பிரதான வகைகள் 4 இருக்குது. வசதி பண்டம், கடை பண்டம், விசேட அல்லது சிறப்பு பண்டம், நாடா பண்டம். அப்ப நுகர்வு பண்டத்துல வசதி பண்டம் தான் நுகர்வோர் அடிக்கடி கொள்ளணும் செய்யக்கூடிய, விலை குறைவு, தாராளமாக கிடைக்கக்கூடியன்னு சொல்லி இப்படி பல்வேறுபட்ட பண்புகள் இருக்கும். என்னன்னு சொன்னா ஒரு தடவை ஃபைனல் எக்ஸாம்ல வசதி பண்டத்தினுடைய பண்புகள் கேட்டிருக்கிறான். எழுதுற 41 தொடக்கம் 50வது கேள்வியில அவருடைய பண்புகள் என்று சொல்லி உங்களுக்கு கேள்வியும் நேரடியாகவே கேட்டிருக்கிறான். ஆகவே அந்த கேள்வியை சரியான முறையில விளங்கி கொண்டு இதுல என்ன தாக்கம் ஏற்படும், பணவீக்கத்திலையும் கொள்வனாட்டிலையும் என்ன தாக்கம் ஏற்படும் சொல்லி உங்களால அந்த கேள்வியை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்த 9வது முறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டவணை வடிவில் உங்களுக்கு தந்திருக்கு. சாதாரண பங்குதாரர்களுடன் ஒப்பிடும் போது முன்னுரிமை பங்குதாரர் அந்த 9ஆம் கிட்ட பாருங்க. இப்ப ஒப்பிட்டு கேட்கிறேன்னு சொன்னா சாதாரண பங்குதாரர்களோட ஒப்பிடும் போது முன்னுரிமை பங்குதாரருக்கு என்னென்ன இருக்குது. இப்ப வாக்களிக்கிற உரிமை இருக்குதா? உங்களுக்கு தெரியும், வாக்களிக்கக்கூடிய உரிமை சாதாரண பங்குதாரருக்கு தான் இருக்கு, முன்னுரிமை பங்குதாரருக்கு இல்லை. ஆகவே உரித்துடையவர் அல்ல என்று சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆகவே முதல் 2 விடைக்கு நீங்க போக மாட்டீங்க, நேரடியாக 3வது 4வது 5வது விடைக்கு போவீங்க. கலைப்பின் போது முதலீட்டை மீளப்பெறுவதற்கான முன்னுரிமை உங்களுக்கு தெரியும். முன்னுரிமை பங்குறதுக்கு 2 விடயத்துல முன்னுரிமை இருக்குது. ஒன்று லாபத்துல முன்னுரிமை, கம்பெனி உழைக்கிற லாபத்துல முன்னுரிமை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கம்பெனியை கலைக்கும் போது அவங்க தாங்களால் ஈடுபடுத்திய முதலீட்டை மீள பெற்றுக் கொள்வதற்கான முன்னுரிமை, அதாவது முன்னுரிமை பங்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்த புறதான் மிகுதியை சார்ந்த பங்குதாரருக்கு கொடுப்பாங்க. ஆகவே அதுல முன்னுரிமை இருக்குன்னு சொன்னா உரித்துடையவர். ஆகவே உங்களுக்கு இதே அடிப்படையாக கொண்டு கேள்விக்கு விடைக்கு போகலாம். அதாவது வாக்களிக்கின்ற உரிமை இல்லை, அவை 4வது 3 4 5 இருக்குது. அவை கலைப்பின் போது முதலீட்டுக்கான மூலப்பொருளுக்கான முன்னுரிமை உரித்துடையவர். அவை 4வது விட நேரடியாகவே உங்களால போகக்கூடிய மாதிரி இருக்கும். அவ இப்படியாப்பட்ட கேள்விகள் நீங்க விடைய முழுமையா வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விடைய வாசிக்காமலே அதுல சொல்லப்பட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு நீங்க விடைக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். முன்னுரிமை பங்குன்னு சொன்னா முதல் 2 அடிப்படையாக வச்சுக்கொண்டு நான் உடனே 4வது விடைய இலகுவான முறையில இனங்கண்டு கொண்டாச்சு. இது 9வது மெதட். கடைசி 10வது மெதட் பாருங்க, கணக்கு வடிவில கேட்கக்கூடிய கேள்விகள். இப்ப இதுல நான் உங்களுக்கு ஒரு கணக்கு வடிவில கடந்த காலப்பகுதியில வந்த கேள்வியில நான் உங்களுக்கு போட்டுருக்கிறேன். அதாவது காசு மீதி, ஆரம்ப காசு மீதி என்ன மாதிரி கேட்டிருக்கான். அந்த ஏப்ரல் மாதத்துக்குரிய ஆரம்ப காசு மீதி, அவை காசு உள்வருகை, ஆரம்ப மீதி, காசு வெளிச்செலுகை உங்களால போடக்கூடிய மாதிரி இருக்கும். போடும்போது ஆரம்ப மீதியோட உள்வருகையை கூட்டி வெளிச்செல்கையை கழிச்சு நீங்க அந்த அடிப்படையில நீங்க காணுன்ற பொழுது ஏப்ரல் மாதத்துக்கான மீதியை உங்களால கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கணக்கு வடிவில் உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கும். கணக்கு வடிவில் அங்க கேட்கும்போது இப்ப நேரடியாக எப்படி கேட்பான். அதே மாதிரி உங்களுக்கு பொருளாதார கட்டளை கணியம் EOQ
இப்போ நீங்கள் 12th இயர் படிச்சிருந்தீங்கன்னா 2026 பேட்ச்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அந்த சிலபஸ் வந்திருக்காது. எக்ஸாம் பேட்ச்னு சொன்னால் உங்களுக்கு வந்திருக்கும். அது இப்போ இஓக்யூ கணிப்பிட சொல்லுவான், இல்லாட்டி இருப்பு மட்டங்கள் ஏதாவது கணிப்பிட சொல்லுவான். இப்போ இப்படியாப்பட்ட விதத்தில் கணக்கு அடிப்படையில் ஏதாவது ஒரு கேள்வி உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவை இந்த 10 முறைகள் அடிப்படையில் கூடுதலாக உங்களுக்கு வரக்கூடிய 1-30 வரையிலான கேள்விகள் இருக்கிறதா அவதானிக்கக்கூடியதா இருக்கு. அது 1-30 வரையான கேள்விகள் இந்த 10 மெத்தட்ல வரும். இப்போ நாம கூடுதலா என்ன செய்யறோம்னு சொன்னா எக்ஸாம் பேப்பர் ஃபேஸ் பண்ணும்போது நம்ம என்னத்துக்கு ஆயத்தமா போறோம்னு சொன்னால் இந்த மெத்தட் 1 நான் சொன்ன 10 மெத்தட்ல நம்ம கூடுதலாக ஆயத்தப்படுத்திட்டு போறோம். மெத்தட் 1 அடிப்படையான கேள்வி தான் வரும் என்ற அடிப்படை தான் நம்ம கூடுதலாக போறது. அதுவே பாருங்க ஃபைனல் எக்ஸாம் கடந்த 15 ஆண்டு கால பகுதியில் வந்த கேள்விகளை அடிப்படையாக கொண்டுதான் உங்களுக்கு நான் இந்த ஒவ்வொரு மெத்தடாக உங்களுக்கு ஈஸியாக எடுத்து தந்துருக்குது. அதை நீங்கள் படிக்கும்போது ஏன் இந்த கிளாஸில் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த பாடத்தை சரியான முறையில் விளங்கி படித்து சரியான ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னால் அந்த வினாப்பத்திர கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சரியான முறையில் தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு வரக்கூடிய கேள்வி என்ன அடிப்படையில் வருது, அதை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்று தெரிஞ்சால் தான் எங்களால் அந்த கேள்விகளை சரியான முறையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸ்ட்ரக்சர் தெரியாமல் நம்ம ஃபைனல் எக்ஸாம்ஸுக்கு போகவே இல்லாது. ஆகவே அந்த ஸ்ட்ரக்சர் தெரியணும், அந்த பேப்பரில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம் போகணும்ன்றதுக்காண்டி தான் அந்த வடிவிலேயே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு மெத்தடாக உங்களுக்கு சொல்லப்படுது. 1-30 வரை உள்ள கேள்விகளை வடிவாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரக்சர் பேஸில் நீங்கள் படிச்சுட்டு போகும்போது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் உங்களுக்கு வடிவாக தந்திருக்கு, நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில். அதுவே உங்களுக்கு வடிவாக உங்களுக்கு இப்போ தெரியும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பேஸை உங்களுக்கு வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அங்கே கேள்வி வருகின்ற பொழுது உங்களால் பயம் இல்லாமல் அந்த கேள்விகளை சரியான முறையில் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே எந்தெந்த கேள்விகள் இப்படித்தான் வரும் என்று சொல்லி போகும்போது நீங்கள் பயம் இல்லாமல் கேள்வியை ஃபேஸ் பண்ணி ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பதட்டமும் இருக்காது. எப்படி அணுகலாம் என்று சொல்லியும் உங்களுக்கு தெரியும். அங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அணுகுமுறை உங்களால் விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த 10 மெத்தட் அடிப்படையில் விதவிதமான முறையில் கேட்பான். அப்போ அது எக்ஸாம்பிளுக்கு தான் உங்களுக்கு அதில் கேள்விகள் சில கேள்விகள் ஒவ்வொரு மெத்தட்லேருந்து அந்த கேள்விகள் நான் உங்களுக்கு போட்டு இருக்கிறேன். அதே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே கூடுதலாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பகுதி உண்மையாகவே 1-30 வரை உள்ள இந்த பகுதி தான். எழுதுறதுன்றதை விட பின்னுக்கு வரக்கூடிய 31லேருந்து 50 வரை உள்ள கேள்வியை விட கூடுதலாக எங்களால் ஃபேஸ் பண்ணி கூடுதலான முறையில் மார்க்ஸ்கள் எடுக்கக்கூடிய பகுதி இந்த 1-30 வரை உள்ள கேள்வி. இந்த கேள்விகள் தான் நான் எங்களால் பிஸ்னஸ் ஸ்டடியில் ஸ்கோர் கூடுதலாக பண்ணக்கூடிய மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட். அதுவே இந்த மெத்தட் அடிப்படைகளில் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மாடல் பேப்பர்ஸாக இருக்கலாம், பாஸ் பேப்பர்ஸாக இருக்கலாம், அதை நீங்கள் செய்து பார்க்கும்போது ஓகே இந்த மெத்தடில் ஆன்சர் சொல்லி தந்தார், இந்த மெத்தட் அடிப்படையில் இந்த கேள்விகள் வருது, இதை இப்படி அணுகலாம்னு சொல்லி நீங்கள் அணுகி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வரக்கூடிய கேள்விகளை இலவான முறையில் பயம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கவன பிழைகளை விடாமலும் உங்களை பாதுகாத்து உங்களை சரியான முறையில் கேள்வியை வாசித்து சரியான விடையை இனங்கண்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. பிஸ்னஸ் ஸ்டடீஸில் அடுத்த பகுதிக்கு நாம் போக போகிறோம். அடுத்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அடுத்த பகுதி 31-50 வரை உள்ள வினாக்கள் சுருக்கமாக விடை எழுதுக என்று சொல்லி புள்ளிக்கோட்டின் மீது சுருக்கமாக விடை எழுதுக என்று சொல்லி உங்களுக்கு கேட்பான். அவன் முன்னுக்கே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் அந்த அறிவுறுத்தல்கள். அவை இந்த கேள்விகள் தான் உங்களுக்கு உண்மையாகவே பிஸ்னஸ் ஸ்டடியில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மார்க்ஸை தீர்மானிக்கிற பகுதியாக இருக்கும். அதாவது தீர்மானிக்கிற பகுதின்னு சொன்னால் மார்க்ஸ் குறைய வருமா கூட வருமானு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய பகுதி. அதுலேயும் 31லேருந்து 40 வரையிலான கேள்வி ஒரு போக்கில் வரும். 41லேருந்து 50 வரை உள்ள கேள்வியோட கட்டமைப்பு இன்னொரு விதத்தில் அமைஞ்சிருக்கு. அவை பிஸ்னஸ் ஸ்டடியிலேயே கஷ்டமான பகுதி, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கஷ்டமான பகுதின்னு சொன்னால் கூடுதல் ஆட்களுடைய கருத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 31-40 வரையில் உள்ள கேள்வி, அந்த கேள்வி தான் கூடுதலான ஆட்கள் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும். கூடுதலான ஆட்கள் பிளவுறக்கூடிய பகுதியும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அந்த பகுதி தான் 31-40 வரை உள்ள வினாக்கள். என்னென்னு சொன்னால் அது நாங்களுக்கு நேரடியாகவே அந்த கேள்வி என்ன கேட்குறான், என்னத்தை கேட்க வாரன்னு சொல்லி சரியான முறையில் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தெரிஞ்சாதான் எங்களால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கேள்வியை ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அதில் 20 கேள்வி நான் ஒன்று போட்டுக்கணும் பாருங்க. தற்போதைய வாடிக்கையாளர்களின் சாத்தியமான வாடிக்கையாளர்களிடம் தொகுதி டேஷ் ஆகும் என்று சொன்னால் நேரடியாக அந்த விட எங்களுக்கு தெரியணும். தற்போதைய வாடிக்கையாளர்னு சொன்னால் இப்போ இருக்கிற வாடிக்கையாளர், சாத்தியமான வாடிக்கையாளர்னு சொல்லுவார் எதிர்காலத்தில் எங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர். அவர் 2 தொகுதி என்று சொல்லுவார் சந்தை. சந்தை தான்
வாடிக்கையாளருடைய தொகுதியை உள்ளடக்கியதா இருக்கு. நேரடியாக எங்களுக்கு தெரிஞ்சு கொண்டா தான் எங்களால அந்த விடைய சந்தை என்று சொல்லி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? அதே மாதிரி உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் டேஷ் என அழைக்கப்படும் என்று சொன்னால் சில பேர் எழுதுவாங்க மூலப்பொருட்கள் என்று எழுதுவாங்க. உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படுற பொருட்கள் என்று சொல்லுவாரது உற்பத்தி செயல்முறையில் ஈடுபடுற பொருட்கள் என்று சொல்லுவாரு கைத்தொழில் பொருட்கள் என்றா 2 வகையான பயண பொருட்கள் இருக்குது. ஒன்று நுகர்பொருள், அடுத்தது கைத்தொழில் பொருள். அப்போ நுகர்பொருள்னு சொல்ல வர்றது இறுதி பாவனைக்கான பொருளா இருக்கும். இறுதி நுகர்வுக்காக இறுதி பாவனை நோக்கம் கருதிய பொருள்தான் நுகர்வு பொருள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி மீள் உற்பத்தி அல்லது மீள் விற்பனை உற்பத்தி செயல்முறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் கைத்தொழில் பொருட்கள் என்று எங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இந்த கேள்வியை சரியான முறையில் அணுகாட்டி பல பேருடைய ஆன்சர் எப்படி இருக்கும்னு சொன்னார். உற்பத்தி செயல்முறைன்னு சொல்றாரு உள்ளீடு, செயல்முறை, வெளியீடு. ஆகவே உற்பத்தி செயல்முறைக்கு பயன்படுத்தப்படுற பொருட்கள் மூலப்பொருட்கள் என்று சொல்லி எழுதிட்டு வருவாங்க. அந்த கேள்வியை சரியான முறையில் எங்களால் விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தி செயல்முறையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்று சொல்ல வாரது அவன் கேட்கிறது கைத்தொழில் பொருட்களை தான் நாங்க கேட்கிறான் என்று சொல்லி சரியான முறையில அவன் கேட்கிற விஷயத்தை எங்களால விளங்கி கொண்டாதான் அந்த கேள்விகளுக்கு எங்களால சரியான முறையில பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியான முறையில நாங்க கிரகிச்சு எடுத்துக்கொள்ளாட்டி நீங்க பிழையான முறையில மூலப்பொருட்கள் என்று எழுதிட்டு வருவீங்க. அவை மூலப்பொருள் என்று வராது, அங்க விட கைத்தொழில் பொருள்னா நாங்க வரப்போகுது. அவன் என்ன கேட்கிறான்ன்றதை சரியான முறையில எங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரியாகவே 31 வரையிலான கேள்விகள் தனி 10 கேள்வி மட்டும் இருக்காது. அங்க உங்களுக்கு 20 கேள்வி அதுக்குள்ள உள்ளடங்கும். என்னன்னு சொன்னால் ஆனா ஆவண்ணா என்ற அடிப்படையில உங்களுக்கு கேள்வி வரப்போகுது. சில கேள்விக்கு நேரடியாக இப்ப ஆனாவில் நம்ம போட்டுக்கணும் சந்தை என்று மட்டும் நம்ம போடுவோம். ஆவண்ணாவில் கைத்தொழில் பொருள் மட்டும் வருது. ஆனா 21வது கேள்வியை பாருங்க. அங்க 2 கேள்வி ஆனா ஆவண்ணான்னு சொல்லி 2 கேள்வி தான் வந்திருக்குது. ஆனா 4 விடை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி டேஷ் அடிப்படையில் உருவாவதுடன் என்ன அடிப்படையில் உருவாகுது? விருப்பத்தின் அடிப்படையில் உருவாவதுடன் அது கொள்வன சக்தியினூடாக அதாவது டேஷ் அந்த டேஷுக்குள்ள கொள்வன சக்தியினூடாக ஒரு பயனுறுதி மிக்க கேள்வியாக மாற்றமடை. அவை இந்த இடத்துல 2 விட நீங்க எழுதக்கூடிய இருக்கும். அதே மாதிரி ஆவணா கேள்வியிலும் மறுபடியும் வந்திருக்கு. ஆகவே 31 வரை உள்ள கேள்விகளை நாங்க ஃபேஸ் பண்ணும்போது ஆனா ஆவணான்னு சொல்லி 2 ஒரு கேள்விகளுக்குள்ளே 2 கேள்வி உள்ளடங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே அதுல நீங்க ஃபேஸ் பண்றது 10 கேள்வி இல்ல, ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க 20 கேள்விகள் என்றது அடிப்படையாக கொண்டு நீங்க செயல்படணும். 31 வரை கூடிய வினாக்குள்ளக்கூடிய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க 10 கேள்விகளை அங்க ஃபேஸ் பண்ணல 20 கேள்விகளை நீங்க அங்க அந்த இடத்துல ஃபேஸ் பண்றீங்க. ஆகவே இந்த கேள்விகளை அணுகுகின்ற பொழுது சரியான முறையில கிரகித்து அவன் எந்த இடத்துல கேட்கிறான் என்னத்தை கேட்கிறான் என்று சொல்றத சரியான முறையில உங்களால விளங்கி கொண்டாதான் அங்க உங்களால எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல அந்த இணையத்தினூடாக இடம்பெறுகின்ற சகல வகையான வணிக நடவடிக்கைகளும் என்று சொன்னால் இணையத்தினூடாக மேற்கொள்ளக்கூடிய சகல வகையான வணிக நடவடிக்கைகள் என்று சொல்ல வர்றது இலத்திரனியல் வணிகம். அந்த இலத்திரனியல் வணிகத்துல உபபாகம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலத்திரனியல் வர்த்தகம். ஏண்டா இலத்திரனியல் வணிகம் என்று சொல்ல வர்றது அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் இணையத்தினூடாக நாங்க செய்தோம் என்று சொன்னா அது பிசினஸ் இலத்திரனியல் வணிகம் என்று நாங்க சொல்ல போறோம். அதனுடைய உபபிரிவு உபபாகம் என்று சொல்ல வர்றது இலத்திரனியல் வணிகத்துல ஒரு பகுதி இலத்திரனியல் வர்த்தகம் என்றதை உங்களால விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப அந்த கேள்வி அவன் கேட்கும் போது அந்த இடத்துக்கு நாங்க அவன் என்ன கேட்கிறான்னு சொல்லி போகக்கூடிய மாதிரி இருக்கணும். ஆகவே இதை நீங்க கேட்கிற கேள்வியை சரியான முறையில விளங்கி கொள்றதுதான் நீங்க விட எழுதுற முறை தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இந்த கேள்விகளை இந்த முறையில ஃபேஸ் பண்ணணும். கூடுதலான ஆட்கள் குறைவான புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல குறைவான புள்ளிகள் பெற பகுதியா இந்த 31 வரையிலான கேள்விகள் கூடுதலாக அமைஞ்சிருக்கு. ஆகவே இந்த கேள்விகளை நீங்க அதிக அளவில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது கூடுதலான பயிற்சிகளை செய்கின்ற பொழுது மாடல் பேப்பர்ஸா இருக்கலாம் பாஸ் பேப்பர்ஸா இருக்கலாம் கூடுதலான முயற்சிகளை செய்து பார்க்கின்ற பொழுது உங்களால இலகுவான முறையில விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னத்தை கேட்க வாரான் அதுக்கு நாங்க எப்படி ஆன்சர் பண்ணலாம் அந்த பாயிண்ட்டுக்கு நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். இது ப்ராக்டிஸ் இல்லாட்டி உங்களால இந்த கேள்விகளை அணுகிறது கஷ்டமா இருக்கும். அவன் கேட்கிற கேள்வியை சரியான முறையில உங்களால விளங்கி கொள்ள முடியாததா இருக்கும். ஆகவே இந்த கேள்வி கஷ்டமான பகுதி என்று இல்லாமல் இலகுவாக்குறதுக்கு உங்களுக்கு பயிற்சி மிக முக்கியம். அவன் கேட்கிற பகுதிக்கு இடத்துக்கு நாங்க போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 31 வரை உள்ள வினா கட்டமைப்பு இப்படி இருக்கும். ஆகவே வளமையா எல்லாரும் பிசினஸ் ஸ்டடியில ஃபர்ஸ்ட் பார்ட் குறைய எடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இந்த பகுதி தான் அமைஞ்சிருக்கு. ஒரு ரிசல்ட்ஸை தீர்மானிக்கக்கூடிய பகுதி என்றா இந்த பகுதி நீங்க ஓரளவு ஸ்கோர் பண்ணீங்க என்று சொன்னால் அந்த 10 கேள்வியில
7 மார்க்ஸ் 7 கேள்வியாவது சரியான முறையில் நீங்கள் புள்ளிகள் எடுக்கும்போது உங்களுக்கு 45க்கு 42க்கு மேலே 50ல் 42க்கு மேலே உங்களுக்கு சரி வரக்கூடியதாக இருக்கும். 45 46 எடுக்கலாம். ஆகவே இந்த கேள்விகள் கூடுதலாக அதிகமான ஆட்கள் குறைவான புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே இந்த கேள்விகளை அதிக அளவில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்க்கும்போது அதை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் சரியான முறையில் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த கடைசி இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கக்கூடிய கடைசி பார்ட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 41 தொடக்கம் 50வது வரை அது நேரடியாகவே இந்த செகண்ட் பார்ட் மாதிரி அவன் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பகுதி. கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு நாங்கள் எழுதுகிற மெத்தட். அப்போ இங்கேயும் பல வகையில் அந்த கேள்வி அமையும். ஒரே விதத்தில் வராது. நேரடியாக கேள்வி கேட்பான், நாங்கள் எழுதலாம் என்ற விதத்தில் இருக்காது. அதில் ஒவ்வொரு விதத்திலையும் கேட்கப்பட்ட கேள்விகளை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஒன்று நேரடியாகவே அவன் கேட்பான். இப்போ வணிகங்கள் மனித விருப்பங்களை பூர்த்தி செய்கின்ற 4 வழிகளை குறிப்பிடுக என்று சொன்னால் மனித விருப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யலாம்? உற்பத்தி மூலமாக, களஞ்சியப்படுத்துவதன் மூலமாக, பரிமாற்றலின் மூலமாக என்று சொல்லி அப்படி நேரடியாகவே உங்களுக்கு அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அது ஒரு விதமான கேள்வி. அப்போ சில பேர் நினைக்கிறது 41 தொடக்கம் 50 வகையான கேள்வி நேரடியாகவே இப்போ இதில் நான் உங்களுக்கு போட்ட 23வது கேள்வி மாதிரி தான் அமையும் உண்டு. அவ்வளோ 10 கேள்வியும் அப்படி தான் அமையும் உண்டு நினைக்கிறது. அப்படி இல்லை. அதில் கேட்ட விதங்கள் எப்படி கேட்டிருக்கிறான் என்று நான் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான முறையில் அடிப்படையில் உங்களுக்கு அந்த கேள்வி நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த அடிப்படையில் இந்த 41 தொடக்கம் 50 கேள்வி அமைஞ்சிருக்கும். அது அந்த 23 நான் போட்ட அந்த இப்போ போட்ட மாதிரி நேரடியாகவே அந்த வியூலான்னு கேட்பானு இல்லை. அப்படி மட்டும் நினைச்சிடாய். ஆகவே ஒவ்வொன்றுக்கும் சரியான முறையில் நீங்கள் ரெடியாக போகும்போது தான் இதில் இருக்கக்கூடிய சவால்களை நீங்கள் இந்த பேப்பரில் இருக்கக்கூடிய சவால்களை இலவாக முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதில் 24வது கேள்வி பாருங்க. அதில் இன்னொரு விதத்தில் கேட்டிருக்கான். உடைமை அடிப்படையில் பட்டியல்படுத்தப்படாத வணிக வகைகள் 2 வீதம் குறிப்பிடுக என்று சொல்லி நிரல் 2 தந்து அதில் பட்டியல்படுத்தப்பட்ட வணிகம் என்ன, பட்டியல்படுத்தப்படாத வணிகம் என்னன்னு கேட்டிருக்கான். அதே மாதிரி அடுத்த கேள்வி எப்படி வியூவில் கேட்டிருக்கான்னு பாருங்க. அடுத்த 25வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறுகிய கட்டுப்பாட்டு விசாலத்தோடு ஒப்பிடும்போது விரிந்த கட்டுப்பாட்டு விசாலத்தில் காணப்படக்கூடிய அனுகூலங்கள் 2 பிரதிகூலங்கள். இப்போ அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் கேட்குறான். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு கேட்பான். சரிதானே? இப்போ நீங்கள் யோசிக்கலாத சிலோட அனுகூலம் மட்டும்தான் கேட்பான், பிரதிகூலங்கள் மட்டும்தான் கேட்பான். 2 மட்டும் நீங்கள் சிலதில் படிச்சுட்டு போயிடலாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இடைவெளி இருக்கும் நாட்கள். ஆகவே நாங்கள் மேலோட்டமாக பார்த்துட்டு போனால் எழுதலாம்னு யோசிக்கக்கூடாது. எக்ஸாம் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடக்கும்போது 2 எக்ஸாமுக்கு இடையில 2 நாளாவது இடைவெளி இருக்கும். ஆகவே நாங்கள் டீப்பாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் விட்டு போயிடலாம். ஆகவே இந்த கேள்வி ஃபர்ஸ்ட் பார்ட்லையும் உங்களுக்கு அனுகூலங்களும் பிரதிகூலங்களும் அடிப்படையிலையும் கேட்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி அடுத்த இன்னொரு கேள்வி 26வது கேள்வியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலத்திரனியல் சந்தைப்படுத்தலூடாக வணிகருக்கு ஒருவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, அச்சுறுத்தல் என்ன என்று 2 பேர் சைட்டையும் கேட்டிருக்காங்க. ஆகவே செகண்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர் பேஸில் இந்த கேள்வி உங்களுக்கு அமையும். இப்போ ஸ்ட்ரக்சர் பேஸில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டுக்கு கேள்விகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் முழுமையாக படிச்சிருந்தா தான் அவன் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் அடிப்படையில் கேட்குறான். பட்டியல்படுத்தப்பட்ட வணிகம், பட்டியல்படுத்தப்படாத வணிகம் என்ற அடிப்படையில் கேட்பான். வாய்ப்புகள், அச்சுறுத்தல்கள் என்று கேட்பான். அதே மாதிரி இன்னொரு விதம் தந்துருக்கான்னு பாருங்க. அதில் 27வது கேள்வி உரிமை நோக்கம் என்றால் இப்படியாப்பட்ட கேள்வி ஈஸி உங்களுக்கு. என்ன உரிமை? தனியார் உரிமையா, பொதுத்துறையா? தனியார் துறையா, பொதுத்துறையா? லாப நோக்கமா, சேவை நோக்கமா? லாப நோக்கமற்ற வணிகமா என்று சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி 28வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வட் அனலைசிஸ் உங்களுக்கு தந்திருக்கான். இப்போ என்ன பலம் பலவீனம் வாய்ப்பு அச்சுறுத்தல் தொடர்பான ஆய்வு சம்பந்தமாக உங்களுக்கு தந்திருக்கான். இதில் பலம் என்ன, பலவீனம் என்ன, வாய்ப்பு என்ன, அச்சுறுத்தல் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி இந்த 29வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடிப்படையில் வரும் உங்களுக்கு. அதில் தந்திருக்கிறது உற்பத்தி பொருள் வாழ்க்கை வட்டம். அதில் ஒவ்வொரு கட்டமும் என்ன, வளர்ச்சி கட்டமா, முதிர்ச்சி கட்டமா, வீழ்ச்சி கட்டமா, மீள் வளர்ச்சி கட்டமா? அப்போ அதில் 4 கட்டங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன். அது 1, 2, 3, 4. அப்போ ஒவ்வொரு கட்டமும் என்னென்னு உங்களுக்கு கேட்டிருக்கிறான். ஆகவே படம் இப்படி தந்து கிராஃப் இப்படி வகையான படங்களை தந்து 1 முதலாவது கட்டம் என்ன, 2வது கட்டம் என்ன, 3வது என்ன, 4வது கட்டம் என்னன்னு சொல்லி இந்த பட ரீதியாக அடிப்படையில் உங்களுக்கு கேட்கலாம். 30வது கேள்வியும் கிட்டத்தட்ட அப்படித்தான். என்ன உற்பத்தி முறை என்று உங்களுக்கு கேட்டிருக்கான். ஒவ்வொரு உற்பத்தி முறை ABCD என்று தந்து கட்டளை உற்பத்தியா, தொகுதி உற்பத்தியா, பாய்ச்சல் உற்பத்தியா, செயல்முறை உற்பத்தியா? அப்போ இதில் என்ன வகையான என்னென்ன உற்பத்தி? A என்னத்தை சொல்லி நிற்குது, B என்னத்தை சொல்லி நிற்குது, C என்ன உற்பத்தி முறையை சொல்லி நிற்குது, D என்ன உற்பத்தி முறையை சொல்லி நிற்குது உங்களுக்கு அந்த கேள்விகளை அப்படி கேட்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி 31வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில குறியீடுகள், தர குறியீடு அடிப்படையாக கேட்கலாம். இப்போ தரத்துக்கு என்ன குறியீடு? ISO 9001. சூழலுக்கு என்ன? ISO 14001. உணவு பாதுகாப்புக்கு என்ன? ISO 22000. தொழில்சார் சுகாதாரமும் பாதுகாப்புக்கும் என்ன? 45001.
அப்படி உங்களுக்கு ISO என்ன அதுக்குரிய குறியீடுகள் என்னென்னு சொல்லி அந்த அடிப்படையில் உங்களுக்கு கேட்கலாம். அதே மாதிரி 32வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சந்தர்ப்பங்கள் இப்போ ஏஐ என்னதுக்கு செயற்கை நுண்ணறிவு என்னதுக்கு பயன்படுத்துறான், QR கோட் என்னதுக்கு பயன்படுத்துறான், GPS என்னதுக்கு பயன்படுத்துறான், CAD கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அதை என்னத்துக்கு பயன்படுத்துறான், அப்ப என்னத்துக்கு பயன்படுத்துறாங்கன்ற அந்த அடிப்படையிலையும் கேட்கலாம். அதே மாதிரி அடுத்த 33வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சான்று ஆவணங்கள் இப்ப நீங்க சர்வதேச வர்த்தகத்துக்கு பயன்படுத்துகின்ற ஆவணங்கள் ஒரு இறக்குமதி செய்யப்பட்ட புதிய பழங்களில் பூச்சிகள் இல்லை என்றதை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன ஆவணம், அதாவது சுகநல சான்றிதழ் பத்திரம் நீங்க பெறுவீங்க. அதே மாதிரி இறக்குமதியான ஏற்றுமதியாளருக்கு செலுத்த வேண்டிய பணத்தினை தான் கொடுப்பனவு செய்வதாக வங்கி உறுதியளிக்கிறது ஆவணம் என்ன, நாணய கடிதம். இப்படி ஒவ்வொரு ஆவணங்களும் கேட்பாங்க. உங்களுக்கு ஏற்றுமதிக்கான பண்டம் உற்பத்தி செய்யப்பட்ட நாட்டை உறுதிப்படுத்துறது எந்த நாட்டில் அந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றது என்ன, உற்பத்தி நாட்டு சான்றிதழ் தோற்றுவாய் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படியும் கேட்கலாம். சில சந்தர்ப்பங்களை தந்து அந்த சந்தர்ப்பங்களுக்கு என்ன வரண ஆவணங்கள் பயன்படுத்தப்படுது என்று கேட்கலாம். அதே மாதிரி பட ரீதியாக சில படங்களை தந்து இந்த படங்கள் என்னென்னத்துக்கு சொல்லி நிற்கிது, என்ன பொருட்களை கொண்டு செல்ற வண்டி பேமெண்ட்டை உறுதிப்படுத்துறது. அப்படி இந்த ஆவணங்கள் சில படங்களை தந்து இணைய வழி கொள்வனவு செயல்முறையில ஒவ்வொன்றும் இந்த குறியீடுகள் என்னத்தை வெளிப்படுத்தி நிற்கிது, அந்த குறியீடுகள் என்னத்தை வெளிப்படுத்தி நிற்குதுன்னு சொல்லி குறியீடுகளை தந்து குறியீடுகள் சொல்றதை மூலியமா இது கூடுதலாக 50வது கேள்வியா கூடுதலான ஃபைனல் எக்ஸாம்ஸ்ல வாருது. அவே 41 தொடக்கம் 50 வரையிலான கேள்வி இந்த அடிப்படையில் தான் அமைஞ்சு இருக்கு. ஆகவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய கட்டமைப்பு ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் உங்களுக்கு இருக்கு. சரியா, இப்போ நான் இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு முழுமையாக சொல்லி தந்துட்டேன். ஆகவே என்னென்ன அடிப்படையில் வரும் அப்போ உங்களுக்கு 1 தொடக்கம் 30 திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 தொடக்கம் 30 கிட்டத்தட்ட 10 மெத்தட், அந்த 10 மெத்தட் நான் உங்களுக்கு டியூட்ல போட்டிருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கிறேன். அவை அந்த 10 மெத்தட் அடிப்படையில் தான் 1 தொடக்கம் 30 வரையிலான கேள்விகள் உங்களுக்கு கேட்கிறவன் அணுகிறவன். ஆகவே அந்த 10 மெத்தட் அடிப்படையிலும் உங்களுக்கு கூடுதலான கேள்வி குறைஞ்ச 8 மெத்தடாவது உங்களுக்கு வரும். ஆகவே இந்த மெத்தட்ல வாரது 1 தொடக்கம் 30. 31 தொடக்கம் 40 உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அங்க 31 தொடக்கம் 40 10 கேள்வியா இருந்தாலும் அங்க நாங்க ஃபேஸ் பண்ண போற கேள்விகள் எண்ணிக்கை 20 ஆனா அவன் நான் சொல்லி உங்களுக்கு கேள்வியை கேட்பான். அவை கூடுதலான நாட்கள் இந்த பகுதியில அந்த மார்க்ஸ் இழக்கிற பகுதி என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பகுதியை நீங்க சரியான முறையில வாசிப்பதன் மூலமாக கிரகிப்பதன் மூலமாக அந்த என்ன கேட்கிறான் விளங்கி கொண்டாதான் உங்களால அந்த விடையை அணுகக்கூடிய மாதிரி இருக்கும். கஷ்டமண்ட் இல்லை, நீங்க அந்த விஷயத்தை சரியா படிச்சிருந்தா தான் அந்த கேள்வியை உங்களால விடை அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மேலோட்டமா பார்க்கக்கூடாது, டீப்பா வடிவா படிச்சு கொள்ளணும். படிக்கும் போதுதான் ஈஸியா அந்த இடத்துக்கு நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே 31 தொடக்கம் 40ல 20 கேள்விகள் 10 கேள்வி இருந்தாலும் 20 கேள்விகளை உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். 41 தொடக்கம் 50 வரை உள்ள கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் கேள்வியா தான் இருக்க போகுது செகண்ட் பார்ட் பேஸ்ல. ஆகவே அதுல ஒரு விதமான அடிப்படையில வராது, அதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பலவிதமான அடிப்படையில உங்களுக்கு அந்த கேள்வி வரதை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ நீங்க அதை பாக்குறீங்க, பலவிதமான அடிப்படையில அந்த கேள்வி அமைஞ்சு இருக்குது. படங்களை தந்து அந்த குறியீடுகளை தந்து குறியீடுகள் என்னத்துக்கு பயன்படுத்தப்படுறாங்க, அதே மாதிரி இந்த ABCDன்னு சொல்லி அதுல ஒவ்வொரு வெளியீட்டாளரும் என்ன உற்பத்தி முறையை சொல்லி நிற்கிது, உற்பத்தி பொருட்கள வாழ்க்கை வட்டம் அந்த படத்தை தந்து ஒவ்வொரு முதலாவது என்ன கட்டத்தை சொல்லுது, 2வது என்ன கட்டத்தை சொல்லுதுன்னு சொல்லி கேட்கலாம். சில ஆவணங்கள் சில சந்தர்ப்பங்களை தந்து என்ன ஆவணங்கள் பயன்படுத்துன்னு கேட்கலாம். சில தொழில்நுட்பங்களை தந்து என்னத்துக்காண்டி பயன்படுத்துன்னு கேட்கலாம், குறியீடுகளை கேட்கலாம். இப்படி பல விதத்துல அந்த கேள்வி 41 தொடக்கம் 50 வரை உள்ள கேள்விகளை நாம பார்க்கக்கூடிய மாதிரி. சில பேர் நினைக்கிறது அதில் சொல்லப்பட்டது நேரடியாக கேட்பான். 23வது கேள்வி நான் போட்டிருக்கேன். 23வது கேள்வி மாதிரி நேரடியாகவே மனித விருப்பங்களை பூர்த்தி செய்ய 4 வழிகளை தருக, வணிகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி கட்டங்களை தருக, என்ன அதே மாதிரி பணிச்சூழல் காரணிகள் 5 தருக 4 தருக என்று சொல்லி கேட்பான். 2 நேரடியாகவே எல்லா கேள்வியும் அமையும் என்று நீங்க யோசிக்க கூடாது. அதுல பலவிதமாக கேட்கலாம். அனுகூலங்கள் பிரதிகூலங்கள் கேட்கலாம், தனியார் துறை வணிகங்கள் பொதுத்துறை வணிகங்கள் கேட்கலாம், என்ன இப்படி நிதிசார் ஊக்கப்படுத்தல் நிதிசாராத ஊக்கப்படுத்தல்கள் என்னென்று கேட்கலாம். இப்படி பலவிதமான அடிப்படையில உங்களுக்கு அந்த கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே 41 தொடக்கம் 50 கூடுதல் நாட்கள் இந்த பாட்டுல கூடுதலான மார்க்ஸ் எடுப்பாங்க. என்ன நேரடியாக இருக்கிறபடியால ஸ்ட்ரக்சர் பேஸ்ல இருக்கிறபடியால புள்ளிகள் அதுல வரும். அவை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல 40 கேள்விகளை இலகுவான முறையில ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது 1 தொடக்கம் 30 கேள்வியும் 41 தொடக்கம் 50 கேள்வியும் ஈஸியா ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அதாவது கூடுதலா ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுற பகுதி என்று சொன்னால் அந்த 31 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள். அதுலதான் கூடுதலான ஆட்கள் மார்க்ஸ் இழக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கும். அந்த பகுதியில நீங்க
அவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பகுதியை இலகுவான முறையில் உங்களால் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் வரக்கூடிய சவால்களை இலகுவான முறையில் முகம் கொடுக்கக்கூடிய தன்மையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குரிய ஸ்ட்ரக்சர். இது 2 ஹவர்ஸுக்குள்ளே செய்யணும். 2 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் பிளான் பண்ணி சரியான முறையில் அது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். 2 ஹவர்ஸுக்குள்ள 2 ஹவர்ஸ் அமைஞ்ச 2 மணித்தியாலங்கள் உள்ளடக்கிய பேப்பராக தான் இருக்க போகுது. உங்களால கூடுதலான டைம் ஒதுக்கக்கூடியதுமா இருந்துன்னு சொன்னால் 31 40வது கேள்விக்கு தான் கூடுதலான நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கணும். மற்ற கேள்விகள் எல்லாமே இப்போ 1-30 கேள்வி எல்லாம் விரைவான முறையில் உங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க கூடுதலா உங்களுக்கு டைம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதியா 31-40வது கேள்வி பகுதி தான் இருக்கும். நீங்க எடுத்த விதத்தில் அந்த கேள்விக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஃபைனல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது நீங்க 31-40 கேள்வி செய்யறதுக்கு முன்னுக்கு 1-30 41-50 வகையான கேள்விகளுக்கு நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த 31-40 கேள்வியை செய்கிறது சிறந்ததா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பயம் இருக்காது, குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. மேலோட்டமா நீங்க அதுக்கு முன்னுக்கு பார்க்க போறீங்கன்னு சொன்னா கூடி மேலோட்டமா பார்த்துட்டு தெரிஞ்சதுகளை மட்டும் எழுதிட்டு கொஞ்சம் டவுட்டான இதுகளை பிறகு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அதுக்கு கூடுதலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கிட்ட மாதிரி பிளான் பண்ணி நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கு. இப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ்ன்றது ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல 100க்கு 50 மார்க்ஸ், செகண்ட் பார்ட்ல 50 மார்க்ஸ். புள்ளிகள் செகண்ட் பார்ட்ல 200 மார்க்ஸுக்கு போட்டாலும் அங்க உங்களுக்கு வரக்கூடிய புள்ளிகள்ன்றது 50 மார்க்ஸ். 100க்கு மொத்த மார்க்ஸ்ல 100க்கு 50 தான் செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு 50 கேள்வியும் ஒவ்வொரு மார்க்ஸுக்குரிய கேள்வி என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்கோர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிசினஸ் ஸ்டடியோட மார்க்ஸ், உங்களோட ரிசல்ட்ஸ் தங்கி இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஸ்ட்ரக்சரை சரியான முறையில் விளங்கி கொள்ளுங்க. அதுக்குரிய பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போனோம்னு சொன்னால் செகண்ட் பார்ட் நான் உங்களுக்கு அதில் போட்டிருக்கிறேன். அதுல மேலே நான் சொல்லப்பட்ட அந்த வியூல தான் இருக்க போகுது அந்த முழு பதிப்புரிமையுடைய புதிய பாடத்திட்டம். அதுல உங்களுக்கு வரப்போகுது இலங்கை பரீட்சை திணைக்களம் என்று வரப்போகுது என்று அதோடைய பேருக்கு பதிலாக மற்றும்படி 3 மணித்தியாலங்களை கொண்ட பேப்பர் அமையும். மேலதிக வாசிப்பு நேரம் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தருவாங்க. 10 நிமிஷம் நீங்க மேலதிக வாசிப்பு நேரமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த நேரத்துக்குள்ள உங்களால என்ன கேள்விகளை ஃபேஸ் பண்ண போறீங்க என்றதை உங்களால் டிசைட் பண்ணி கொண்டு விடை எழுதக்கூடிய முறைகளையும் உங்களால் அதுக்குள்ள திட்டமிட்டு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த செகண்ட் பார்ட்டை பொறுத்தளவில் மொத்தம் 8 கேள்விகள் இருக்கும். 2 பகுதிகள் உள்ளடங்கி இருக்கும். பகுதி 1 பகுதி 2 சொல்லி 2 பகுதிகள் இருக்கும். அதுல மொத்தமாக 8 வினாக்கள் கொண்டு அமைஞ்சிருக்கும். அது ஸ்ட்ரக்சர் டோட்டலா 8 கேள்விகள் உள்ளடங்கி இருக்கும். பகுதி 1ல 4 கேள்விகள் அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த பகுதி 1ல் இருக்கக்கூடிய கேள்விகள் அது சிலபஸை பார்த்தீங்கன்னு சொன்னா பகுதி 1க்குரிய சிலபஸ் 12th இயர், அதாவது நீங்க படிக்கிற 12ஆம் ஆண்டுக்குரிய பாடத்திட்டத்தை அமைஞ்சுதா 12வது பகுதி 1க்குரிய அந்த 4 கேள்விகளும் இருக்கும். பகுதி 2 பொறுத்தளவில் வரக்கூடிய 4 கேள்விகளும் 13th இயர் 13ஆம் ஆண்டுக்குரிய தரம் 13க்குரிய பாடத்திட்டத்தை உள்ளடக்கிதான் அந்த 4 கேள்வியும் இருக்கும். நீங்க மொத்தமாக 8 கேள்விகள் வருகின்ற பொழுது அந்த 8 கேள்வியில் 5 கேள்விகளுக்கு நீங்க விட அளிக்கணும். ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் குறைஞ்சது 2 கேள்விகளை நீங்க எடுத்து அதை ஃபேஸ் பண்ண ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒவ்வொரு பகுதியிலையும் 2 கேள்விகள் எடுக்கலாம். 5வது பகுதி, அதாவது 5வது கேள்வியை பொறுத்தளவில் அது உங்களுக்கு விருப்பமான ஒரு பகுதியிலேருந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பகுதி 1 இருக்கலாம், பகுதி 2 இருக்கலாம். அந்த ஒவ்வொரு பகுதியிலேருந்து நீங்க தலா 2 கேள்விகள் வீதம் மொத்தமாக 5 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு கேள்வி 5வது எடுக்கக்கூடிய ஒரு கேள்வி அது உங்களுக்கு விருப்பமான பகுதியிலேருந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பகுதி 1 12th இயரையும் பகுதி 2 13th இயரையும் அடிப்படையாக கொண்டு வரும். பகுதி 1 பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வினாக்கள் இருக்கும். அந்த 4 வினாக்களும் 100 புள்ளிகளை உள்ளடக்கியது. அதாவது இந்த 12ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய பாடப்பரப்பு அடிப்படையாக கொண்டுதான் அந்த கேள்விகள் அமைஞ்சதா இருக்க போகுது. ஒவ்வொரு வினாக்கள் 100 புள்ளிகள் அடிப்படையாக கொண்டு சொல்லுவார் என்று சொன்னால் ஒவ்வொரு வினாக்களும் 5 உப வினாக்களை உள்ளடக்கியதா இருக்கும். இப்போ முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய 4 கேள்விகள்ல முதலாவது கேள்வி கேஸ் ஸ்டடி பேஸ்ல சம்பவ கற்கை, அதாவது ஆய்வு முறை கற்கை அடிப்படையில தான் முதலாவது கேள்வி அமைஞ்சிருக்கு. இப்போ கடைசியா வந்த 5 வருட பேப்பர்கள்ல இருக்கக்கூடிய கேள்விகள் நான் உங்களுக்கு முதலாவது பாடத்துக்குரிய டியூட் நான் ஏற்கனவே போட்டு விட்டுருக்கிறேன்.
கடந்த காலங்களில் வந்த பேப்பர் 2009லேருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும் வந்த பேப்பர் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். திரும்ப நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் இன்றைக்கு. அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடந்த 5 வருடங்களாக கேஸ் ஸ்டடியை எந்த பேஸில் உங்களுக்கு கேட்டிருக்கான்னு சொல்லி. அது முதலாவது வினா எப்பயுமே கேஸ் ஸ்டடி பேஸில் உங்களுக்கு வரும். அந்த அடிப்படையில் அந்த கேள்வி வரப்போகுது. மற்ற கேள்விகள் எல்லாமே நார்மலாகவே உங்களுக்கு வரப்போகுது. ஒவ்வொரு வினாக்களும் 20 புள்ளிகள் உள்ளடக்கியா இருக்கு. இப்போ முதலாவது வினான்னு சொன்னால் 20 மார்க்ஸ், 2வது வினான்னு சொன்னால் 20 மார்க்ஸ் என்ற அடிப்படையில் அந்த மார்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கேள்வியிலையும் 20 புள்ளிகள் இருக்கும். அந்த ஒவ்வொரு கேள்வியிலையும் 5 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்வி இப்போ முதலாவது 2வது கேள்வி என்று சொன்னால் 2வது கேள்வியில 5 கேள்வி இருக்கும். அதே மாதிரி முதலாவது கேள்வி என்று சொன்னால் முதலாவது கேள்வியில 5 வினாக்கள் உள்ளடக்கி இருக்கும். அந்த 5 வினாக்களும் ஆனா ஆவனா என்று சொல்லி 2 வினா இருக்கு. ஆகவே நீங்க ஒரு பெரிய கேள்வி வினாவில் ஒரு வினாவில் மொத்தம் 10 வினாக்களை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. 20 மார்க்ஸ் சொல்லுவாரு, உங்களுக்கு சும்மா தூக்கி தர மாட்டான். 5 கேள்விகள் உள்ளடக்கி இருந்தாலும் ஒரு வினாவில் பெரிய வினாவில் மொத்தமாக ஆனா ஆவனா என்ற பகுதிகளை கொண்டு மொத்தமாக 10 கேள்விகள் வரும். ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல முதல் 4 கேள்விகளும் ஆனா ஆவனாவா இருந்து 5வது கேள்வி தனி ஒரு கேள்வியாக உங்களுக்கு கேட்கலாம். அந்த 5வது கேள்வி கேட்கக்கூடிய அந்த தனி ஒரு கேள்வியும் தனியாக அனுகூலமாகவோ இல்லை பிரதிகூலமாகவோ கேட்க மாட்டாங்க. அனுகூலங்களையும் பிரதிகூலங்களையும் தருக என்று கேட்பான் உங்களுக்கு. அதே மாதிரி பலங்களையும் பலவீனங்களையும் தருக என்று கேட்கலாம் உங்களுக்கு. நிதிசார் ஊக்கப்படுத்தல், சாராத ஊக்கப்படுத்தல் தருக என்று சொல்லி அப்படி கொஞ்சம் பெரிய அளவிலான கேள்விகளாக தான் அந்த கேள்வியா இருக்கும். அப்படி ஒரு கேள்வியா கேட்டால் அந்த ஆனாவன் என்று உடைக்காம ஒரு கேள்வியா கேட்டாலும் கொஞ்சம் பெரிய வினாவா தான் இருக்கும். பொதுவா 5 கேள்வி, ஒரு வினாக்குள்ள 5 உப வினாக்கள் அடங்கியிருக்கும். அதுல உபபிரிவுகள் ஆனா ஆவனாண்டபடி. ஆகவே நீங்க கூடுதலா ஒரு வினாவில் 10 வினாக்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய உப வினாக்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் என்றதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. சரியா? அப்ப அதுல முதலாவது எப்பயுமே கேஸ் ஸ்டடியா தான் வரும். இது பகுதி 1ல. பகுதி 2லையும் அப்படித்தான். 5வது கேள்வி, முதல் 4 கேள்விகளும் 12th இயர்லையும் 5வது கேள்வியிலிருந்து 5, 6, 7, 8. ஆகவே பகுதி 2ல 8 கேள்வி, 4 கேள்விகள் இருக்கும், 4 வினாக்கள், ஒவ்வொன்றும் 20 புள்ளிகளை கொண்டு அமைஞ்சா இருக்கும். சரி, இப்போ அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கேள்வி, இப்போ 5வது கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் 5வது கேள்வியில உபவினாக்களா 5 வினாக்கள் கேட்டிருப்பான். 5 கேள்விகள் உங்களுக்கு கேட்டிருப்பான். 5 கேள்விகளும் ஆனா ஆவனா என்று சொல்லி 2 வினாக்கள் அடிப்படையில் கேட்டப்பட்டிருக்கும். ஆகவே இதுவும் அதே மாதிரி ஒரு வினாவுக்குள்ள 10 வினாக்களை நீங்க உப வினாக்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். உப பிரிவில் ஆனா ஆவனான்னு சொல்லி 10 கேள்விகளை நீங்க ஃபேஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி. ஆகவே அதுக்கிட்ட மாதிரி நேரத்தை நீங்க இங்கே முகாம செய்யணும். ஏன்னா நீங்க இங்கே எழுத போற கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேள்வியிலையும் 10 வினாக்கள் என்ற அடிப்படையில் நீங்க எழுத போறீங்க. அதுக்கிட்ட மாதிரி டைமை பார்க்கணும். டைம் அதுக்கிட்ட மாதிரி மேனேஜ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருந்தால் தான் இந்த வினா பத்திரத்தை சரியான முறையில் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே பகுதி 1, பகுதி 2 ரெண்டுலையுமே தலா 2 கேள்வி கட்டாயமான கேள்விகள். இப்போ பகுதி 1ல கட்டாயம் 4ல் 2 கேள்வி செய்யணும். பகுதி 2லையும் மொத்தமா இருக்கக்கூடிய 4 கேள்வியில 2 கேள்வி கட்டாயம் செய்யணும். நீங்க 5வது எடுக்கக்கூடிய கேள்வி அது உங்களுக்கு பொருத்தமான கேள்வி. அதாவது நீங்க எந்த பகுதி 1ல் எடுக்கலாம் அல்லது பகுதி 2ல் எடுக்கலாம். எந்த பகுதி உங்களுக்கு இலகுவா இருக்கு, எந்த பகுதியில் இருக்கக்கூடிய கேள்வி இலகுவா இருக்கு, இலகுவா இருக்கோ அந்த பகுதியை நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க படிச்சதை பொறுத்து எந்த பகுதி ஈஸியா இருக்குது, ஃபேஸ் பண்ண இலகுவா இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன காண்பீங்களோ அந்த பகுதியிலேருந்து அந்த 5வது கேள்வி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே மொத்தமாக 100 புள்ளிகளை கொண்டு அமைஞ்சதாக 5 கேள்விகளை நீங்க எடுக்கணும். சரியா? இப்போ 5 கேள்விகளை நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். மொத்தமா 100 புள்ளிகள், அதாவது 5 கேள்வி நீங்க எடுக்க போறீங்க. ஒவ்வொரு கேள்விகளும் 20 புள்ளிகளுக்குரிய கேள்விகளா இருக்க போகுது. அது 100 மார்க்ஸுக்கு இங்க உங்களுக்கு போட போறான். 100 மார்க்ஸுக்கு போடுகின்ற பொழுது 100க்கு நீங்க எத்தனை எடுக்கிறீங்களோ அது நிகர மார்க்ஸ் படி பார்த்தா 50 மார்க்ஸ் உங்களுக்கு அதுல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல 50 மார்க்ஸ், செகண்ட் பார்ட்ல 50 மார்க்ஸ். அந்த அடிப்படையில நீங்க புள்ளிகளை பெற்றுக்கொள்ள போறீங்க. இதுதான் ஃபைனல் எக்ஸாம் ஸ்ட்ரக்சர், பேப்பர் ஸ்ட்ரக்சர். ஆகவே முதலாவது நாம பேப்பர் கிளாஸ் செய்யறதுக்கு முன்னுக்கு பேப்பரை பற்றியான முழுமையான விளக்கம் தெரியும் போதுதான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன கேள்விகள் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணலாம்னு சொல்லி சரியான விளக்கத்தை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது பேப்பர் பற்றியான ஒரு விளக்கம் இல்லாமல் நீங்கள் பேப்பரை ஃபேஸ் பண்ண இயலாது. ஆகவே பேப்பரை ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் அதுக்காண்டி தான் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த கேள்விகளை நீங்கள் எப்படி முகம் கொடுக்கலாம்னு சொல்லி அங்கே உங்களுக்கு
விளங்கப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே இந்த 2 ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட்டோட அமைப்பு முறை எப்படி இருக்கும், அந்த கேள்விகளை நாங்க எப்படி ஃபேஸ் பண்ணலாம்ன்றது அங்க சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 50 மார்க்ஸ், செகண்ட் பார்ட்டுக்கு 50 மார்க்ஸ், 100 மார்க்ஸுக்கு வரும். ஆகவே இந்த 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். மொத்தமா நீங்க படிக்கக்கூடிய 18 பாடத்துல வெயிட் எந்த பாடங்களுக்கு கூடுதலான வெயிட் இருக்குன்னு சொல்லி, கூடுதலான கேள்விகள் எந்த பாடங்கள்ல இருந்து வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். முதலாவது முன்னுக்கு பார்த்தது. இப்ப நம்ம பார்த்த விஷயம் பேப்பர் ஸ்ட்ரக்சர், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், செகண்ட் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எத்தனை வினாக்களை கொண்டிருக்கும், எப்படி அந்த கேள்விகளை நம்ம ஃபேஸ் பண்ணலாம்ன்ற ஸ்ட்ரக்சர் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது தெரிஞ்சு கொண்டா தான் எங்களால் பேப்பரை எங்களால் முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இது சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கேட்கலாம். இன்றைக்கு நம்ம பார்த்து அந்த ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது உங்களுக்கு இப்படி வருமா இல்லையான்னு சொல்லி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மியூட்ல இருக்குது, மியூட் எடுத்துட்டு நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். டவுட் இருந்தா கேளுங்க.